வணக்கம் பிள்ளை. நாங்கள் இன்றைக்கான வகுப்பு ஆரம்பிப்போம். இன்றைக்கு 11வது நாள் எங்களுடைய வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு வெற்றிகரமாக. இதுவரைக்கும் மேலுக்கு 6 பாட அலகுகள் இலக்கிய தொகுப்பு பகுதியில இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். நீதி பாடல்கள், நாவலர் எழுந்தார், பாரதியார் சுயசரிதை, தனிப்பாடல்கள், கம்ப்யூட்டர் சிறுகதை, திருக்குற்றால குறவஞ்சி. இன்னைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது நாட்டார் பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி. அதே நேரம் இலக்கண பகுதியில நாங்க ஓரளவுக்கு இலக்கண பகுதிகள் முடிச்சிருக்கிறோம். மொழிவள பகுதிகள் ஓரளவுக்கு நாங்க பார்த்து கொண்டு வரோம். முழுக்க முழுக்க பிள்ளைகள் மொழிவள பகுதி சார்ந்த பகுதிகளை கொஞ்சம் மனனம் செஞ்சு கொள்றதுக்கு தயாராகி கொள்ளுங்க. கொஞ்சம் நீங்க பாடமாக்கி கொண்டா மட்டும்தான் அதுல பாஸ் பண்ண இயலும். உங்களுக்கு தெரியும் பகுதி ஒன்றுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்திடுறேன். முதலாவது விடயம் பார்ட் 1. பார்ட் 1ல 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் இலக்கிய தொகுப்பு புத்தகத்திலிருந்து வருது. இப்ப நாங்க படிக்கிற இலக்கிய தொகுப்பு புத்தகத்திலிருந்து 18 பாடல்கள் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சில அரும்பதை சொற்களை வச்சு எங்களுக்கு 5 வினாக்கள். 5 தொடக்கம் 20 வரையாக, ஆகவே மொத்தம் 15 வினாக்கள் மொழிவள பகுதியில முதலாவது. 20 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் இலக்கண வினாக்கள். நாங்க 10 அலகு பார்த்திருக்கிறோம். வாக்கியம், எழுத்துக்களின் ஒளி வேறுபாடு, சார்பெழுத்துக்கள், வேற்றுமைகள், புணரியல், அணி இலக்கணம், அடைமொழிகள், பதவியல், தொடரியல் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 10 பகுதிகளில் இருந்து இந்த 10 வினாக்கள் வருது. ஏனைய 35ல இருந்து 30ல இருந்து 35 வரையான வினாக்கள் தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலையும், வாக்கிய முடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலையும் இருந்து எங்களுக்கு வருது. ஏனைய 5 வினாக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பாடல், அதுக்கு 2 வினாக்கள், ஒரு வாக்கியத்தை குழப்பி கொடுத்து அதை கேட்பாங்க. இதுல பார்ட் 1 பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மொத்தமாக 20 புள்ளிகளை நாங்க பெற்றுக்கொள்றது மொழிவள பகுதியிலிருந்து மட்டும்தான். அதுலயும் தொடர்மொழிக்கு ஒரு மொழி கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க இடையில பார்த்து வச்சிருக்கிறோம். அடுத்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிலபஸ், இந்த முக்கியமான சிலபஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க அதையும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி பார்ப்போம். ஒரு நாள் ஃபுல்லாவே தொடர்மொழிக்கு ஒரு மொழி நாங்க போட்டு கொஞ்சம் மனனம் செய்யறதுக்கு பார்ப்போம். ஓகே, அப்போ பார்ட் 1 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிள், அது தமிழ் மொழி பாடத்தை மட்டும் இல்லாம ஏனைய பாடங்களையும் நீங்க பார்ட் 1 ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏனைய பகுதிகளில் பார்ட் 2 பார்ட் 3ல ஈஸியா நீங்க மார்க்ஸ் எடுத்துருவீங்க. அதனால கூடிய முக்கியத்துவம் நீங்க பார்ட் 1க்கு கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் சொல்ல போறேன் பிள்ளைகள். பாஸ் பேப்பர் யார்கிட்ட எல்லாம் இருக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். பாஸ் பேப்பர் இருக்கிறவங்க, பாஸ் பேப்பர் இருக்குங்கிறவங்க வேகமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஹைனி இருக்குது இருக்குது பெரும்பாலும் வச்சிருக்கீங்க. என்கிட்ட இருக்கு சார். ஓகே, குட். பாஸ் பேப்பர் இல்ல அப்படின்னு சொன்னா உடனடியா என்ன செய்யுங்கன்னா பாஸ் பேப்பர் ஒன்று வாங்கிருங்க நாளைக்கே. ஏனென்றால் பாஸ் பேப்பர் மட்டும்தான் உங்களை 9A எடுக்க வைக்கும், வேற எதுவும் எடுக்க வைக்கும். உங்களுக்கு 2016ல இருந்து லாஸ்ட் இயர் வந்தது வரைக்கும் நீங்க எடுக்கலாம். அது வரைக்கும் எடுத்தீங்கன்னா நல்லம். ஒவ்வொரு பாஸ் பேப்பரும் வாங்குறது கஷ்டம் என்று சொன்னா 5 வருஷ பாஸ் பேப்பர். ஆமா, சொல்லுங்க சார். லாஸ்ட் இயர் இந்த 2024 பாஸ் பேப்பர் இல்ல சார். அதுதான் நான் உங்களுக்கு தாரேன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே சார். ஓகே, இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நல்லா சார். படிப்பிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு. அனுப்பி விட்டுருவேன். ஏனென்றால் அன்னைக்கு கேட்டேன், நான் நினைக்கிறேன் பிள்ளை யாரும் ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் எங்கிட்ட பாஸ் பேப்பர், அந்த பாஸ் பேப்பர் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதான் உங்களுக்கு போட்டுட்டேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க இன்றைக்கே. வினா பேப்பர் வேறையா விடை பேப்பர் வேறையா போட்டுருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்க. ஆன்சர் சீட் வேறையாவும் போட்டு விடுறேன். மூண்டையும் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, போட்டேன். அப்போ அந்த பேப்பர், அப்ப 2024 பேப்பர் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த லாஸ்ட் இயர் இல்லாம லாஸ்ட் இயர் 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல ஃபுல்லா விடையும் கொடுத்துருக்கிறேன். சரியா? இப்ப இதான் பேப்பர், இதுதான் பேப்பர் 2024-25 பேப்பர். இதுல ஆன்சரும் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கிறேன். கீழே இங்க கொடுத்துருக்கிறேன் ஆன்சரை. ஒரு விடைகள் மட்டும் இல்லை, 22வது 21வது வினா அவங்களே பிள்ளையா தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சீட் கொடுத்துருக்கிறேன். அடுத்து பார்ட் 2க்கு அங்கங்க கொடுத்துருக்கிறேன் விடைகளை. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை பார்த்துக் கொள்றதுக்கு. ஓகே, அப்போ எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் எப்படி செய்ய போறோம் அப்படின்னா இண்டையில இருந்து எந்த பாடம் மட்டும் இல்லை, எந்த பாடம் மட்டும் இல்லாம ஏனைய பாடங்கள் நாங்க ஒவ்வொரு வருடமும் கைட் பண்ற விடயம் எப்படின்னா எப்படி ஈஸியா பார்ட் 1ல மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, முதலாவது பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு இந்த பாஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது தரம், முதலாவது மார்க்ஸ், 2வது டைம் போட்டுக்கொள்ளுங்க.
சரியா? இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு தாள், சின்ன தாள் ஒன்று எடுத்து, ஒன்று தொடக்கம் புள்ளடி தாள் இருந்தா ஓகே. புள்ளடி தாள் இல்ல அப்படின்னா, ஒன்று தொடக்கம் 40 வரையான நம்ப பண்ணிக்கணும். இலக்கங்கள போட்டுக்கொண்டு, முதலாவது வினா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, முதலாவதுக்கு விடை எத்தனாவது? 2வது. 2வதுக்கு விடை 3வது. அப்படின்னு சொல்லி ஃபுல்லா 40 வினாவுக்கு மார்க் பண்ணிட்டு, என்ன செய்ய போறீங்க? பாஸ் பேப்பர்ல பின்னுக்கு எடுத்து ஃபுல்லாவே என்ன செய்யுங்க? கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த 2016ஆம் ஆண்டு பேப்பர் வச்சுக்கொள்ளுங்க. 2016ஆம் ஆண்டு பேப்பர்ல சோ எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க? முதலாம் தடவையில மார்க்ஸ் வந்து 20. பிரச்சனையே இல்ல. 20 புள்ளின்னு போடுங்க. பென்சில்ல போடுங்க. டைம் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு? கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் எடுத்திருக்கு. ஓகே, பிரச்சனை இல்ல. 1 ஹவர் 60 நிமிடங்கள் போடுங்க. இப்ப 2017ஆம் ஆண்டு பேப்பர் எடுக்கிறீங்க. சரியா? இது எல்லா பாடங்களுக்கும். இப்ப அதே மாதிரி 2017, 2018 எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு முடிக்கிறீங்க. செஞ்சு 2024 வந்துட்டீங்களா? மறுக 2வது முறை, 2வது முறைன்னு போட்டுட்டு, இப்போ மறுக என்ன செய்யுங்க? 40 பார்ட் 1 மட்டுமா சார்? பார்ட் 1 மட்டும். பார்ட் 2 இப்போதைக்கு தேவையில்ல. பார்ட் 1 மட்டும் சொல்றேன். இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க 32க்கு மேல மார்க்ஸ் போயிருவீங்க. யாரு ஒருத்தர் பார்ட் 1ல 32க்கு மேல போறீங்களோ, அது எதுல? டெர்ம் எக்ஸாம் பேப்பர்ல இல்ல. நீங்க செய்யற இந்த பாஸ் பேப்பர்ல. 2016ல இருந்து தற்காலம் வரைக்குமான மொத்த பாஸ் பேப்பரை நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா, உங்களோட 9Aஐ யாரு வந்தாலும் தடுக்க முடியாது. யாரு வந்து தடுத்தாலும் தடுக்க முடியாது. உடனே பாஸ் பேப்பர் மட்டும்தான் உங்களை என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு கைட் பண்றேன், ஃபுல் சிலபஸையும் ரிவிஷன் பண்றேன், படிப்பிக்கிறேன். இதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா, என்னதான் நாங்க தியரிக்கலா படிச்சிருந்தாலும் பிராக்டிக்கல் வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னா எக்ஸாம்ல வந்து நாங்க ஃபெயில் ஆகுவோம். கடந்த வருடங்கள்ல கிட்டத்தட்ட 6 வருட பேட்ச் எங்கட 6 வருடத்துல நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காரணம் பாஸ் பேப்பரை நான் சரியா வந்து பிள்ளைகளை செய்ய வச்சேதான். யாரெல்லாம் பாஸ் பேப்பர் நான் சொன்ன வேலைகளை செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் எடுத்தாங்க. ஏபி ரிசல்ட்ஸ் தான். போன வருஷம் ஒரே ஒரு எஸ், 3 சி, அவ்வளவுதான் பிள்ளைகள் எங்கட குறைஞ்ச ரிசல்ட்ஸ். மத்த எல்லாமே ஏபி மட்டும்தான் இருந்துச்சு தமிழ் பாடத்துல. அப்ப நான் சொல்ற இந்த கைடை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா தமிழ் பாடத்துல மட்டும் இல்ல, அது எல்லா பாடமும் மேக்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியோகிராபியா இருக்கட்டும், சயின்ஸ்ல எல்லாமே நீங்க ஏ ரிசல்ட்ஸுக்கு வருவீங்க. ஓகேவா? ஒரு 2 முறை செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட நீங்க எக்ஸாம் முடிய முடிக்க 2 முறை செஞ்சிடலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப எல்லாம் பாஸ் பேப்பரை செஞ்சு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சொல்லி முடிச்சிடறதுக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஸ்கூலுக்கு வந்த பிறகு மொத்தமாக நீங்க காலையில இருந்து 18 மணி நேரம் படிக்கணும். இப்போ நீங்க படிக்க வேண்டிய நேரம், ஸ்கூல் டைம் எல்லாம் சேர்த்து மொத்தமா 18 மணித்தியாலங்கள் படிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து உங்களோட ஸ்கோர் 9A அப்படிங்கிறத நீங்க வந்து எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாங்க கஷ்டம். சரியா? தியரிக்கலா நாங்க விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், பிராக்டிக்கலா வேலைகள் செய்யணும். ஏன்னா அப்ப எக்ஸாம் பேப்பரை செஞ்சு கொண்டே இருந்தா மட்டும்தான் நாங்க செய்யலாம். ஆக நான் எக்ஸாம் பேப்பர் இப்ப நாளையில இருந்து 12ஆம் தேதியிலிருந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன். சோ நான் கொஞ்சம் தியரிக்கலை முடிச்சு கொண்டுதான் எக்ஸாம் பேப்பர் அனுப்புவேன். அப்ப நீங்க அந்த எக்ஸாம் பேப்பரை செஞ்சு செஞ்சு பார்ப்பீங்க. அதுக்கான விடைகள் அனுப்புவேன். சோ நாங்க திருத்தி அதையும் பார்த்துக்கொள்வோம். இதுதான் பிள்ளைகள் எங்களோட பிளான். சோ இதை நாளையிலிருந்து கடைபிடிக்கணும். சோ 10வது நாள் நான் 10ஆம் தேதி சொல்லியிருக்கணும். சோ இன்னைக்கு 11வது நாள் இன்னைக்கு நான் சொல்றேன். சோ இது இன்றையில இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நீங்க முதலாவது ஒர்க். ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? எல்லாரும் செய்வீங்களா? ஓகே ஓகே சார். ஓகே. அப்ப நாங்க ஏனைய விடயங்களுக்கு போவோம். முதலாவது நீங்க பார்ட் 1ல எனக்கு 32க்கு மேல பாஸ் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்லுங்க. அப்போ நான் உங்களை வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்க ஏ தான் ரிசல்ட்ஸ். சரியா? 32க்கு கீழே குறையுது அப்படின்னா நீங்க உங்களோட ஏ ரிசல்ட்ஸ் உடையுதுன்ற அர்த்தம். சோ ஓகே. இன்றைக்கு பார்க்க போற பகுதி 7ஆம் அலகு. 7ஆம் அலகு நாட்டார் பாடல்களும் வினைச்சொற்கள் ஒரு சில பகுதிகள் உரையாடல். கிட்டத்தட்ட 11:45 வரைக்கும் நீ கிளாஸ் நடக்கும். ஓகே. நாட்டார் பாடல்கள் என்று சொல்றது பிள்ளைகள், பாமர மக்கள், படித்தறியாத மக்கள் தங்களினுடைய வேலைகளை செய்கின்ற பொழுதோ அல்லது தங்களினுடைய பண்பாட்டு விடயங்களை பிறருக்கு தெரிவிக்கும் முகமாகவோ களைப்பை நீக்கின்ற பொழுதோ இந்த பாடல்களை கிராமப்புறங்கள்ல படிக்கிறது வழக்கம். அதுவும் அவங்க ஏட்டு வழியாக இல்லாம பெரும்பாலாக செவி வழியாக என்ன சொல்லி வராங்கன்னா இந்த பாடல்களை படிச்சு வராங்க. இது பரம்பரையாக அவர்களுடைய அவருடைய பரம்பரையாக இது வந்து தற்காலத்தில் நிலைச்சிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த இந்த பாடல்கள் பெரும்பாலும் ஒரு நகைச்சுவை சார்ந்ததாகவோ அல்லது அவங்களுடைய பண்பாட்டு கலாச்சார அம்சங்கள் சார்ந்ததாகவோ ஏன்னா கிராமிய வாழ்வியல் சார்ந்ததாகவோ இந்த பாடல்கள் எங்களுக்கு அமைஞ்சிருக்குது.
சோ ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பிரதேசம் என்று சொல்றோம், வடக்கு கிழக்கு தெற்கு மத்தி எல்லாம் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அவர்களினுடைய தொழில்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட பாடல்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது நாங்க இங்க பார்க்கிறது ஏற்பாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். பெரும்பாலாக விவசாய நிலங்களை அடிப்படையாக கொண்ட பாடல்னு சொல்லுவோம். விவசாயம் வயல் சார்ந்த நிலங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடல். அங்க இருக்கிற ஒரு உழவன் தன்னுடைய செல்வம் அதிகரிக்கணும், அதே நேரம் தன்னுடைய வீட்டுல மாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேணும் மட்டும் எண்ணாம ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வேண்டார். அதனாலதான் இந்த பாடல் எங்களுக்கு புத்தகத்திலையும் கொடுத்திருக்கிறாங்க. தான் நல்லா இருக்கணும், தன் வீடு நல்லா இருக்கணும்னு மட்டும் இந்த உழவன் நினைக்காம இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும், மேதினியோர் நல்லா இருக்கணும், இந்த நாட்டுல உள்ளவங்க நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும் என்று சொல்லி இந்த பாடல்ல வேண்டுவதாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்ப முதலாவது வயல்ல ஏற்பூட்டி உழுகின்ற உழவர்கள் மாடுகள் பெருக வேண்டும் என்றும், உழவு தொழில் சிறக்க வேண்டும் என்றும், மழை வளம் அதிக வேண்டும் என்றும், உலகத்துல உள்ளவர்களும் நாட்டு உள்ளவர்களும் சிறப்படைய வேண்டும் என்றும் சொல்லி யார வேண்டார் அப்படின்னா சிவன் அப்படிங்கிற ஒரு கடவுளை வேண்டார். சோ மதம் சார்ந்து இதை நாங்க பார்க்காம ஒரு கவிதை சார்ந்து மட்டும் நாங்க பார்ப்போம். நாங்க வேற வேற மதத்தவர்கள் இணைஞ்சிருக்கிறோம். அப்போ அதுல மதம் சார்ந்து மட்டும் நாங்க இதை பார்க்காம பெரும்பாலாக இதுதான் இவர்தான் சிவன் என்று சொல்லக்கூடிய கடவுள். இப்ப இவரை வேண்டிதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பாடலை பாடுறாங்க. பாருங்க, முதலாவது பட்டி பெருக வேணும் தம்பிரானே. தம்பிரான் அப்படிங்கிறது யாருன்னு அப்படின்னா இந்த சிவனை தான் தம்பிரான் அப்படிங்கிற பெயர்ல கூப்பிடுறாங்க, தம்பிரான். பால் பானை பொங்க வேணும் தம்பிரானே. மேலி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாரதியார் சுயசரிதையில இப்படியான ஒரு சொல்லு பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன அது சொல்? யாருக்காவது ஞாபகம்? ஓகே, கொம்பில்லாத மிருகம். ஆனா மேலின்னு அழைச்சிருக்க மாட்டோம், அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம், மேலை. ஓகேவா? மேலை, மேலைன்னு வந்திருக்கும். அது மேலை அப்படிங்கிறது கொம்பில்லாத உயிரினம். மேலி என்பது செல்வம் அல்லது கலப்பை, ரெண்டு பொருளையும் இருக்கும். ஓகே, அப்போ கலப்பையினால வரக்கூடிய செல்வமும் அதிகரிக்க வேணும் தம்பிரானே. மேதினியோர் வாழ வேணும் தம்பிரானே. மேதினியோர் அப்படின்னா உலகத்தில் உள்ளோர்கள் எல்லாம் நல்லா வாழணும். மேதினியோர் வாழ வேணும் தம்பிரானே. பூமியில் உள்ளவர் நல்லா வாழணும். நல்ல மழை பெய்ய நாடு தலைக்க வேணும் தம்பிரானே. நல்ல மழை பெய்ய வேணும் தம்பிரானே. ஏர் தலைக்க வேணும் தம்பிரானே. எல்லோரும் வாழ வேணும் தம்பிரானே. சோ இதுல தனிப்பட்ட ரீதியில முதலாவது பட்டி பெருக வேணும் அப்படின்னு சொன்னா, பட்டி என்று சொல்றது பிள்ளைகள், பட்டி அல்லது தொழுவம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் மாடுகளை கட்டி வைக்கின்ற இடங்களாக சொல்லப்படுது. பட்டி என்பது ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. சோ இந்த இடத்துல எங்களுக்கு பட்டி அப்படிங்கிறது நாங்க பார்க்க வேண்டியது மாடுகள் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ மாடுகள் இருக்கக்கூடிய அந்த பட்டி பெருகணும் அப்படின்னா ஏன்னா முழுமையாக மாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், எனக்கு கூடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பால் பானை பொங்க வேணும் தம்பிரானே. பால் பானைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், பொங்கல் என்று சொல்ற ஒன்றுதான் முதலாவதாக இந்து சமய மக்களிடத்துல சிறப்பு பெற்ற ஒரு ஒரு உணவாக அவங்க இந்த பொங்கல் சொல்லுவாங்க. சோ இதுல இந்த பொங்கல் ஆக்குறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது பால் வேணும், ரெண்டாவது அரிசி வேணும். இந்த இரண்டும் எங்களுக்கு ஒரு பால் பொங்குறதுக்கான ஒரு முக்கிய இரண்டு, ஏனைய விடயங்கள் போடுவாங்க, பட் முக்கியமா இது ரெண்டுமே வேணும். அப்போ இந்த பால் பானை எங்களுக்கு பொங்கணும் அப்படின்னா முதலாவது மாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் எங்களுக்கு நிறைய இருக்கணும். அதே நேரம் இந்த பொங்கல் பொங்குவதற்கான அரிசி எங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும். இந்த இரண்டும் எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பால் பானை அப்படிங்கிறது ஒன்றுக்குள்ளால பாலும் அரிசியும் என்று சொல்லக்கூடிய இரண்டு விடயங்கள் எங்களுக்கு இருக்குது. அப்ப பாலும் அரிசியும் எங்களுக்கு அதிகமா கிடைக்க வேணும் தம்பிரானே அல்லது சிவபெருமானே. மேலி பெருக வேணும் தம்பிரானே. மேலி அப்படிங்கிற ஒன்று என்னத்தை குறிக்குது அப்படின்னா செல்வம், கலப்பை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை குறிக்குது. இங்க ஏர் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் மேலி அப்படிங்கிற சொல்ற ஒன்றும் கலப்பை என்று சொல்லக்கூடிய பொருள்ல தான் வருது. ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஒரு முறை எக்ஸாம் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க, இங்கு குறிப்பிடப்படுகின்ற இரண்டு விடயங்கள் என்ன, இந்த கலப்பைக்கு குறிப்பிடப்படுகின்ற இரண்டு விடயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ அதான் இந்த மேலி. அப்போ இந்த மேலி என்பது கலப்பை வழியாக, உழவி தொழில் வழியாக எங்களுக்கு செல்வம் அதிகரிக்கணும், செல்வம் பெருக வேணும் சிவபெருமானே.
மேதினியோர். அப்போ இதெல்லாமே அவருக்காக வேண்டது. பட்டி பெருகணும், பால்பானை பொங்க வேண்டும், மேலி சலிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களினுடைய தனிப்பட்ட சாருடைய விருப்பம். ஆனால் மேதினியோர் அப்படின்றா உலகத்தில் உள்ளோர்கள் எல்லாம் வாழ வேணும், நாடு தலைக்க வேணும், நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நன்றாக வாழ வேணும் என்று சொல்றது அவர் சார்ந்த ஒரு தனிப்பட்ட சுயநலவாதியாக இல்லாம ஒரு பொதுநலவாதியாக இந்த பாடல்ல காட்டப்படுறார். ஒரு முக்கியமான விடயம் இந்த பாடலுடைய முக்கிய கருத்தாவும் இருக்குது. நாடு தலைக்க வேணும் தம்பிரானே, நல்ல மழை பெய்ய வேணும் தம்பிரானே. நல்ல மழை பெஞ்சாதான் என்ன தலைக்கும்? ஏர் வந்து தலைக்கும். ஏர் என்றால் அந்த உழவு தொழில சொல்றாங்க. ஏர் பூட்டி செய்கின்ற உழவு தொழில் என்ற அர்த்தம். ஏர் தலைக்கின்ற ஏர் பூட்டி செய்யும் உழவு தொழில் வளர்ச்சி காண வேண்டும் சிவபெருமானே. எல்லோரும் வாழ வேண்டும், உலக மக்கள் அனைவருமே சிறப்புடன் வாழ வேண்டும் சிவபெருமானே நீ அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த கடவுளிடம் பல விடயங்களை வேண்டி கேட்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த கடவுளிடம் பல விடயங்களை கேட்கிறாங்க. ரைட், மறுக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து பட்டி பெருக வேணும் சிவபெருமானே என்றால் பட்டியில மாடுகளினுடைய அடைத்து வைக்கிற பட்டியில மாடுகளினுடைய எண்ணிக்கை என்ன செய்யணும் அப்படின்னா அதிகரிக்கணும். பால் பானை பொங்க வேணுங்கிறது தாராளமாக பாலும் அரிசியும் எனக்கு என்ன கிடைக்கணும்? நான் பால் பானை பொங்குவதற்காக பாலும் அரிசியும் தாராளமாக கிடைக்க வேணும். மேலி என்று சொல்லக்கூடிய ஏர் கலப்பையிலிருந்து வரக்கூடிய செல்வம் எங்களுக்கு அதிகரிக்க வேணும் சிவபெருமானே. உலகத்தில் உள்ளோர்கள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும், நாட்டில செல்வம் வந்து தலைக்கணும். நாடு தலைக்கணும் அப்படிங்கிறது நாடு தலைக்காது. இன்னைக்கு நாடு தலைக்குமா? ஆகு பெயர் இடவாகு பெயர் நாடு தலைக்கிறது. நாட்டில செல்வம் செழிக்க வேண்டும் தம்பிரானே. நல்ல மழை பெய்ய வேணும், ஏர் தொழிலினால கூட்டி பெறுகிற விவசாயம் செழிக்க வேணும், எல்லோரும் நல்லா வாழணும் அப்படிங்கிறதாக இந்த பாடல் இருக்கு. ஓகே, ஒரு ஆள் வாசிக்க இயலுமா பிள்ளைகள்? இந்த பொருளை ஒரு ஆள் வாசிக்க இயலுமா? ஏற்பாடல் பொருள்: சிவபெருமானே, மாடுகளை அடைத்து வைக்கும் பட்டியினுள் மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். பசும்பாலும் அரிசியும் கிடைத்து பால் பொங்குவது ஓங்க வேண்டும். கலப்பையினால் உழவு தொழிலால் கிடைக்கும் செல்வம் பெருக வேண்டும். உலகத்தில் உள்ளோர்கள் குறைவின்றி வாழ வேண்டும். நாட்டில் உள்ளோர்கள் குறைவின்றி வாழ வேண்டும். காலம் தவறாது மழை பொழிய வேண்டும். இதனால் ஏர் பூட்டி இதனால் ஏர் ஈட்டி செய்யும் உழவு தொழில் சிறக்க வளர்ச்சி அடைய வேண்டும். உலக மக்கள் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும். சிவபெருமானே அருள்வாயாக. ஓகேப்பா, தேங்க்யூ. அப்போ உங்களுக்கு இந்த பாடல் கிளியரா? முதலாவது பாடல் பட்டி பெருக வேணும் எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. சோ இதுல கேட்கின்ற சில வினாக்கள் பாருங்க. 2016ஆம் ஆண்டு வினாக்கள் வந்திருக்குது. 2வது கேள்வியாக இப்பாடலில் கலப்பையை குறிப்பனவாக அமைந்துள்ள 2 சொற்கள். 2வது கேள்வி ஞாபகப்படுத்தி பாருங்க. பகுதி 1ல முதல் 10 வினாக்கள் சுருக்க வினாக்கள், அடுத்த வினா 2வது வினா, 2வது வினா வந்திருந்துச்சு. இப்பாடலில் ஏர்கலப்பை ஞாபகம் இருக்குதா? நான் கேட்ட ஒரு வினா இங்க வந்திருக்குது. மேலி ஏர் என்று சொல்லக்கூடிய சொல். விவசாயியின் பரந்த நோக்கு எப்படி எங்களுக்கு புலப்படுது? அவனுடைய பரந்த மனப்பாங்கு. நாடு வளர வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், உழவு தொழில் சிறக்க வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்றப்போ 2020ஆம் ஆண்டு வந்திருக்குது. நாட்டார் பாடல்கள் என்ற பகுதி உழவரது வேண்டுதல் என்னென்ன வேண்டினாரு? பட்டி பெருகணும், பால் ஃபுல்லா எழுதணும். உழவரது வேண்டுதல்னு சொன்னா அங்க கேட்கிற அவ்வளவு விஷயம். மாடுகள் எண்ணிக்கை அதிகரிக்கணும், அரிசியும் பாலும் அதிகரிக்க வேண்டும், ஏன்னா உழவு தொழிலால் செல்வம் பெருக வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், உலகத்தில் நல்லா வாழணும், வேளாண்மை சிறக்க வேண்டும், உலக மக்கள் அனைவருமே நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது மட்டும் இல்லாம அருவி வெட்டும் பாடல்ல சில விஷயங்களும் இருக்கு. அதை பார்த்துட்டு நாங்க பார்ப்போம். அருவி வெட்டும் பாடலினூடாக சில விஷயங்கள். ஓகே, 2வது பாடல் அருவி வெட்டுகின்ற பாடல். சோ இதுல நான் உங்களுக்கு சந்தி பிரிச்செல்லாம் பெருசா சொல்லல, பட் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சந்தி பிரிக்க ரொம்ப ஈஸி தான், ரொம்ப இதுல சந்தி பிரிக்க இல்ல. அருவி வெட்டுதல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இந்த பாருங்க, இதுல அருவி வெட்டுறது இல்ல, நாத்து நடுறதுதான் இருக்குது, நாற்று நடுறதுதான் இருக்குது. அருவி வெட்டுற ஒரு போட்டோ ஒன்று ஒழுங்கா கிடைக்கல. ஓகே, அப்போ அருவி வெட்டுதல் அப்படின்னா அந்த விவசாய நிலத்தில இருக்குதான்னு பார்ப்போம். விவசாய நிலத்தில நெல்லானது என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னா
சரியா முற்றி விட்டது என்று தெரிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அந்த அரிசியை வெட்டி எடுப்பாங்க, அந்த நெல்லை வெட்டி எடுப்பாங்க. அததான் அருவி வெட்டுதல் என்று சொல்லி சொல்றது ஒன்று இல்லை. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில அவங்க பாடுகின்ற ஒரு பாடலாக இங்கே சொல்லப்படுது. இங்கே 2 விடயங்கள் சொல்லப்படுது பிள்ளைகள். இதுக்கு மேல ஒரு பாடல், இதுக்கு கீழே இன்னும் ஒரு பாடல். இந்த 2 பாடலையும் வேறு வேறா பார்க்கிறோம். ஒண்ணு கண்ணூறு படாம இருக்கணும், இன்னொன்னு நாவூறு படாமல் இருக்கும். இந்து சமய கடவுள்கள்ல இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை ஐயனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் முதலாவது பார்த்த கடவுள் சிவபெருமான். இங்க பார்க்கிற கடவுள் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இருக்கிறார், தடாயுதம் எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறவர். இவர் ஐயனார் என்று சொல்லக்கூடிய கடவுள். இவர் கிராமத்து தெய்வம். இவருடைய தொழில் என்ன அப்படின்னா, கிராம மக்களுக்கு எவ்வித இடையூறும் வராம பாதுகாத்துக் கொள்றது இவருடைய தொழிலாக, இவருடைய சேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஐயனாரிடம் சில விஷயங்கள் சொல்றாங்க. அருவி வெட்டிக்கிட்டு வாராங்க யாரெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இளையோர்களும் யுவதிகளும் அருவி வெட்டி கொண்டு வருகின்ற பொழுது யாராவது அவங்கள பார்த்து, எடடா நல்ல அழகா இருக்கிறாங்களே, நல்ல அழகா வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சுகம் இல்லாம போயிடும், அவங்க ஏதாவது கஷ்டப்படுவாங்க என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இந்த இந்து சமய மக்களிடத்துல, கிராம வாழ்வியல் மக்களிடத்துல இருக்குது. எதுவும் அப்படி சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு எங்கேயாவது போறது என்று சொன்னா எங்க போறீங்க என்று சொல்லி கேட்க மாட்டாங்க. சோ அது ஒரு கண்ணூர் ஆகாது, அந்த அந்த செயல் ஒழுங்கா நடைபெறாது என்று சொல்லி ஒரு ஐதீகம். இப்படி கிராமிய மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விடயம், கண்ணூரு நாவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம், அதுதான் நீங்க சொல்றாங்க. அப்போ அருவி வெட்டி கொண்டு வருகின்ற அழகு எப்படி இருக்கு என்பதுதான் இந்த பாடல். அவங்க எப்படி அருவி வெட்டி வராங்கன்னா, ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருவதை போல. ஒரு ஆறு இருக்குது, போட்டோ போட்டுக்கிறான்னு பார்ப்போம். ஒரு ஆறு, இங்க உங்களுக்கு வரைகிறேன். இது ஒரு ஆறு பிள்ளைகள். இந்த ஆற்றோட இன்னொரு ஆற்று நீர் என்ன செஞ்சிட்டு வருது அப்படின்னா, அலைந்து கொண்டு வருவதை போல, திரண்டு கொண்டு வருவதை போல, பெருகி ஓடக்கூடிய ஆற்று நீரானது அலைகளால் அள்ளப்பட்டு வருவது. 2 ஆறு வருதுண்டா, 2 ஆறும் ஒன்றாக கலந்தோ அல்லது ஒரு ஆறு அந்த ஆற்றினுடைய கங்கு கரைகள் எல்லாம் உடைச்சு கொண்டு காட்டாட்டு வெள்ளம் போல வந்தால் எப்படி இருக்குமோ அது போல வர்றாங்க அருவி வெட்டிக்கிட்டு வர்றப்போ. கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி என்று காட்டினாதான் உங்களுக்கு. ஓகே, இப்ப இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் அருவி வெட்டுகின்ற ஒரு இளைஞர்கள் யுவதிகள் அருவி வெட்டிட்டு வராங்க. இவங்க அருவி வெட்டிக்கிட்டு வர்ற அழகு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆற்று நீர் இன்னொரு ஆற்று நீரோட அலைகளால் அல்லோலப்பட்டு வருவது போல உவமை சொல்லியிருக்கிறார். உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லோலப்பட்டு வருவது போல, அலைக்கழித்து வருவது போல வர்றாங்க. முதலாவது ஒரு உவமை சொல்லியிருக்கிறார். இவங்க எப்படி வர்றாங்க, ஆற்று நீரோட ஆற்று நீர் கலந்து வர்றது போல வர்றாங்க. அதன் பிறகே புல்லும் தொடர்ந்து வருமா போல். புல் அப்படிங்கிறது என்ன பிள்ளை சொல்லியிருக்கிறாங்க, புல்லண்டா புல்லண்டா பிள்ளை பறவை. வெரி குட்பா, பறவைகள். இங்க பாருங்க, இப்ப அந்த ஆற்று நீருக்கு மேலால ஒரு பறவைகள் பறந்து வந்தா எவ்வளவு அழகா இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. இப்படி ஆற்று நீரோட ஆற்று நீர் கலந்து வருவது மாதிரி அறிவிட்டுறாங்க. 2வது, பறவைகள் எல்லாம் இப்படி பறந்து வர்றது மாதிரி அவங்க அறிவிட்டிட்டு வராங்க. நான் சொல்றது விளங்குதோ தெரியல. பறவைகள் எல்லாம் பறந்து வருவது போல அவங்க அறிவிட்டிட்டு வராங்க. 2வது, சேற்றோடு வெள்ளம் தெளிந்து வருமா போல், அதாவது சேறு நிறைந்துள்ள இடங்களில் இருக்கின்ற ஆற்று வெள்ளம் தெளிவு பெற்று வருவதை போல வர்றாங்க. இப்ப நம்ம ஆற்று நீரை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கலங்களாக வரும். ஆற்று நீர் கொஞ்சம் கலங்களாகத்தான் வரும். ஆனால் சிறிது தூரம் செல்லுகின்ற பொழுது அந்த ஆற்று நீர் என்ன செஞ்சிரும் அப்படின்னா, கொஞ்சம் தெளிவாகிடும். சரியா, தெளிவாகிடும். இங்க பாருங்க, இப்ப இந்த ஆற்று நீர் எங்களுக்கு எப்படி மண் சேர் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. ஆனா இதே ஆற்று நீர் எங்களுக்கு முழுமையாக போகுமாண்டா இல்ல, இதே மாதிரி போகாது. சோ கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கு, இங்க மாறி இருக்குது. இங்க பாருங்க, அப்போ
மணலாகவும் அல்லது குப்பைகளாகவும் இறங்கி இருக்கின்ற இந்த வெள்ளமானது எல்லாம் நீங்கி தெளிவடைஞ்சு வர்றது போல அவங்க அறிவெட்டிட்டு வராங்க. ஆற்று நீர் வெள்ளமானது தெளிவடைஞ்சு சேற்று வெள்ளங்களில் இருந்து தெளிவடைஞ்சு வர்றது போல அவங்க அறிவெட்டி கொண்டு வராங்க. செங்கால் நாரை இனம் மேய்ந்து வருவதை போல, செங்கால் நாரை இனம் அப்படின்னா பிள்ளைகள், செங்கால்ங்கிறது சிவந்த கால்களை உடைய நாரை அப்படின்னு அர்த்தம். நாரை அப்படின்னா கொக்கினுடைய ஒரு ஒரு வகைதான், கொக்கினுடைய ஒரு வகை. அந்த சிவந்த கால்களை உடைய நாரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிவந்த கால்களை உடையதுதான் பிள்ளைகள் அந்த செங்கால் நாரை. இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய கால்கள் சிவந்த கால்களாக இருக்கிறது. இந்த சிவந்த கால்களை உடைய நாரையானது நடந்து வந்தால், இறை தேடி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியாக மேய்ந்து வருதல் என்று சொல்லுவாங்க. இந்த நாரையினம் மேய்ந்து வர்ற மாதிரி அவங்க அறிவெட்டுறாங்க. அப்ப மறுக ஒப்பிட்டு பாருங்க. இங்கு அருவி வெட்டி கொண்டு வருகின்ற, இதோட முடிச்சுக்கொள்வோம். இங்கு அருவி வெட்டி கொண்டு வருகின்ற இங்கு இருக்கக்கூடிய இந்த இளந்தாரிமார்கள், ஏன்னா அந்த ஆண்களும் பெண்களும் என்று சொல்றது, வாலிபர்கள் இளைஞர்கள் என்று சொல்றவங்க அருவி வெட்டி கொண்டு வருகின்ற அழகு எங்களுக்கு மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது உவமை சொல்லப்பட்டிருக்குது, ஆற்றோடு இன்னொரு ஆற்று நீர் கலந்து வருவதை போல. ஆற்றோட, சோ அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆற்றோட ஆற்று நீர் எப்படி கலந்து வரும் அப்படின்னு. ஆற்றோடு ஆற்று நீர் கலந்து வருவதை போல அந்த இருக்குது. உதாரணத்துக்கு இது போல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஆற்றோட ஆற்று நீர் கலந்து அலைகளால அள்ளப்பட்டு வருகின்றது. இது எப்படி இருக்கின்றதோ அது போல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அறிவெட்டி கொண்டு வராங்க. முதலாவது விடயம். இரண்டாவது, அந்த ஆற்று நீருக்கு பின்னாடியே பறவைகள் பறந்து வருவதை போல அறிவிட்டுகிறார்கள். இரண்டாவது விஷயம். மூன்றாவது, சேரோட இருக்கக்கூடிய இந்த காட்டாற்று வெள்ளமானது தெளிவடைஞ்சி வர்றது மாதிரி அறிவெட்டி வாராங்க. மூன்றாவது, சிவந்த கால்களையுடைய நாரை இனம் மேய்ந்து வருவதை போல வராங்க. சினந்து அருவி வெட்டும் இளந்தாரி மாறை. சினந்தருவி அப்படிங்கிறது வேகமாக என்ற அர்த்தம். வேகம், சினந்துங்கிறது வேகம். வேகமாக அருவி வெட்டி வருகின்ற இந்த இளைஞர்களை கண்ணூறு படாமல், கண்களால எந்த குற்றமும் அணுகாமல், அவ கண்ணால பார்த்து எந்த குற்றமும் அப்படின்னா எந்த நோய் நொடியும் வராமல், ஞாபகம் எந்த ஒரு நோய் நொடியும் வராம அவரை பார்த்துக்கோ ஐயனாரேங்கிற மாதிரி சொல்றாங்க. முதலாவது கிளியரா பிள்ளைகள்? முதலாவது கிளியரா? கொஞ்சம் சொல்லுங்க. டவுட் இருக்குதா? கிளியர். ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எதுக்கு டவுட் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லி தருவேன். கொஞ்சம் வேகமா தான் போறோம். இரண்டாவது பாடல் இதோட முடிஞ்சிருக்கு. இரண்டாவது இன்னொரு விடயம் சொல்றாங்க, மட்டு உருக்கு. சோ உங்களுக்கு அதை காட்டுறேன் பிள்ளைகள். உருக்குனா ஒரு வகை உலோகம். சோ இரும்பு, செப்பு, அது மாதிரி உருக்கு என்று சொல்லக்கூடியது இதுதான் பிள்ளைகள் அந்த உருக்குன்னு சொல்றது. சோ அயன் மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு உலோகம் என்றே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உருக்கு என்று சொல்லக்கூடியது ஒரு வகை உலோகம். அந்த உலோகத்தை எடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆலைகள்ல போடுறாங்க. இதெல்லாம் அந்த உருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வகை உலோகங்கள். இதுதான் உருக்கு. சோ இந்த உருக்கு எடுத்து எங்க போடுறாங்க அப்படின்னா ஆலைகள். ஆலைன்னா என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? இந்த இரும்பெல்லாம் உருக்குற இடம். இரும்பு, செப்பு, அந்த உருக்கு எல்லாம் உருக்குதான் அந்த ஆலைன்னு சொல்றது. ஃபுல்லாவே 1000 டிகிரிக்கு மேல வச்சு அதை உருக்கி ஒரு பெட்டியாக ஒரு பகுதியாக செய்வாங்க. இது ஆலை. அப்ப மட்டு உருக்கு என்று சொல்ற ஒரு வகை. என்ன வகையா? இந்த மட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு வகை உலோகம். மட்டு உருக்கு, உருக்குல ஒரு வகை. சரியா? நாங்க வெவ்வேறு வகை சொல்லுவோம். அதுல மட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு உருக்குல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆலைகள்ல கொடுத்து அதை உருக்கி, ரெண்டாவதாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டறை கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியல. பட்டறை என்று சொல்றது அந்த கத்தி, கோடலி இதெல்லாம் செய்கின்ற இடத்தை நாங்க பட்டறை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்கதா? சோ இங்க பாருங்க, இதுதான் பட்டளை அப்படின்னு சொல்ற இடம், பட்டறை. இங்க இந்த மட்டுருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை கொண்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதை என்ன செய்வாங்க அப்படின்னா அடித்து 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 மடக்குவாங்க. மடுத்தல் என்றால் சோ அதை ஒரு 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 கத்தியாகவோ ஒரு கோடலியாகவோ என்ன செய்வாங்க அப்படின்னா அடிச்சு செய்வாங்க. விளங்குனிச்சா? அப்ப உங்களுக்கு இன்னொரு பொருள் காட்டுறேன். சோ இங்கே பாருங்க, இதான் அந்த மட்டுருக்கோ அறிவால் செய்கின்ற விதம். சோ இந்த நானா செய்யறாரு.
சோ இது பாருங்க, அந்த அரிவாளை வந்து அவங்க அந்த என்ன அந்த பதம் செய்யற விதம். சோ இது வந்து ஒரு ஆலையில அவங்க செய்கின்ற விதம். சோ இப்படி மட்டுருக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்றை எடுத்து வந்து அவங்க இங்க பட்டலையில வைத்து அரிவாளாக மடிக்கிறாங்க. இந்த முதலாவது வரிக்கு இந்த சாரி வரிக்கு கிளியரா பிள்ளை, இந்த முதலாவது வரி மட்டும் கிளியரானா உங்களுக்கு ஓகே. மட்டு என்று சொல்லக்கூடிய உருக்கு வகையை கொண்டு வந்து எங்க போடுறாங்க, ஆலையில போட்டு உருக்கி பின் அதனை எடுத்து அரிவாளாக எங்க வச்சு மடிக்கிறாங்க, பட்டறை என்று சொல்ற இடத்துல வச்சு அரிவாளாக மடிக்கிறாங்க. இது கிளியரா எல்லாருக்கும்? கிளியரா? ஓகே. மேலும் ஒரு போட்டோ இதுவும் காட்டுறேன், இங்க பாருங்க. இவங்க அந்த இது வந்து பட்டறை. இந்த பட்டறையில அந்த அரிவாளுக்கான சகல வேலைகளும் செஞ்சு இதை மடிச்சு கொண்டிருக்கிறாங்க, சரியா செய்யறாங்க. அரிவாளாக மடித்து மவிலங்குன்னு இருக்கு பிள்ளை. விலங்குல விலங்குலமா இன்னொருக்கா சொல்லணுமா? சொல்றேன். மட்டுருக்கு அப்படிங்கிறது இது ஆலை அப்படிங்கிற உண்டு பிள்ளைகள். ஆலை அப்படின்னா சரியா, இரும்பெல்லாம் உருக்குற இடம். ஆலை என்று சொல்றது இரும்பை உருக்கின்ற இடம். என்ன இரும்பை உருக்குறாங்கன்னா அந்த மட்டு உருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வகை உருக்க வந்து அங்க உருக்குறாங்க. இதுல ஆலையில போட்டு, ஏன்னா அதுல 1000 டிகிரிக்கு மேல இந்த பாருங்க ஆலை. இத கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இரும்புகளை உருக்குற இடம் எந்த அளவுக்கு ஹீட்ஃபுல். இங்க பாருங்க, இது வந்து ஆலை. இதுல வந்து அந்த உருக்குகள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல தானே பிள்ளை, பூமியில கிடக்கிற பல்வேறு இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட எல்லாத்தையும் போட்டு அதை உருக்கி ஆலையில எடுத்து ஒரு அரிவாளாக மடிக்கணும். சோ இதுல உருக்குனாதான் என்ன செய்யலாம், எங்களுக்கு அரிவாளாக மடிக்கலாம். இல்லைன்னா அது வெவ்வேறுபட்ட உலோகங்கள் இருக்கும், பிரிக்க முடியாது. அதான் அந்த ஆலைன்னு சொல்றது. என்ன ஆலையில உருக்குறாங்கன்னா மட்டு உருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு உலோகத்தை, உருக்கு என்று சொல்லக்கூடிய இரும்பு வகை, இரும்பு மாதிரி ஒரு வகை தான் உருக்கு. செப்பு, இரும்பு, தங்கம், உருக்கு இதெல்லாம் ஒரு வகை விளங்குனுச்சு. அதுல ஒரு வகை தான் இந்த உருக்கு. அதுல ஒரு வகை மட்டுருக்கு, வெவ்வேறுபட்ட உருக்கு இருக்குது. அதுல மட்டுருக்கு அப்படின்னு ஒரு வகை சொல்றாங்க. அதை ஆலையில போட்டு உருக்கி அரிவாளாக மடிச்சு மாவிலங்கன் மரத்துல பொடி சீவி இருக்கி. மாவிலங்கன் இதான் பிள்ளைகள், மாவிலங்கன் மரம் தான் மாவிலங்கன் மரம். இந்த மாவிலங்கன் மரத்துல பிடி உண்ட சீவி இருக்கி, ஏன்னா அந்த நல்ல ஒரு பிடி இருக்கி வெட்டும் பிடியை சிறக்கவே போட்டு, இந்த வெட்டுகின்ற பிடியை வந்து நல்லா சிறப்பா போட்டிருப்பாங்க. காரணம், அது சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுடைய கைகள் எல்லாம் நோகுறதுக்கு காரணமாயிரும். ஆகவே மாவிலங்கன் மரத்துல பிடி சீவி இருக்கி அந்த வெட்டுற பிடியை நல்லா போட்டு, இது விரல் கட்டம்னு சொல்லுவோம். இந்த பாருங்க, இந்த பகுதியை விரல் கட்டம். இந்த விரல் கட்டத்தை சிறக்கவே போட்டு, இந்த இது விரல் கட்டம்னு சொல்றது. இந்த விரல் கட்டத்தை எதுல போடுவாங்கன்னா ஒரு சில தங்கத்துல, இரும்புல, தகரத்துல போடுவாங்க. இவங்க என்னத்துல போட்டிருக்காங்களா, வெள்ளியினால போட்டிருக்காங்க. வெள்ளி தகட்டினால் விரல் கட்டமிட்டு வளர்ந்து அருவி வெட்டும் இளந்தாரி மாறை நாவூர் பரம்ப. வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த அருவிகளை வெட்டுகின்ற இந்த இளைஞர்களை எந்த நாவூரும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பிறகு சொல்றேன், மட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு உருக்கு வகையை ஆலையில கொடுத்து அதை வந்து உருக்கி அதை பின் பட்டறையில் கொடுத்து அரிவாளாக மடிச்சு அந்த அந்த அரிவாள் செய்கின்ற விதத்தை சொல்றாங்க. இல்லைங்க, அறிவால் செய்கின்ற விதம் எப்படின்னு பாருங்க. மற்றொருக்கு ஆலையில கொடுத்து உருக்கி அரிவாளாக மடிச்சு மாவிலங்கன் மரத்தால புடி சீவி இறுக்கி அந்த பிடியை வந்து ரொம்ப பொலிசா வச்சிருக்கான் பாருங்க. இந்த பொலிசா ரொம்ப அழகா போட்டு அதுல இந்த விரல் கட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை வெள்ளியினால செஞ்சு ஒவ்வொரு பகுதி, இது வந்து மட்டுருக்கு விளங்குனிச்சா. இந்த பகுதி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, மறுக சொல்றேன். இந்த மேல இருக்கக்கூடிய இந்த பகுதி உருக்குனால செய்யப்பட்டது. இந்த பகுதி வந்து மாவிலங்கன் மரத்தால செய்யப்பட்டது. இது வந்து வெள்ளி தகட்டினால செய்யப்பட்டது. 3 இது மற்றொரு கால மடிச்சிருக்கிறாங்க. இது பிடி வந்து மாவிலங்கன், இந்த விரல் கட்டம் வந்து வெள்ளி. ஆகவே இப்படியாக போட்டு வெள்ளி தகட்டினால் போட்டு அழகா இருக்கிற இந்த அருவாளை வச்சுக்கொண்டு வளர்ந்து இருக்கக்கூடிய அருவிகளை வெட்டி வர்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த நாவூரும் வராம பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா பிள்ளை? இப்ப கிளியரா? யாருக்கா டவுட் இருக்குதா? ஓகே, குட். இப்ப நாங்க அடுத்த பாடலுக்குள்ள. ஓகே, இந்த மேல உள்ள பாடல் தேவை வேணா வாச்சு கொள்ளுவாம். பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆற்று நீர் அலைகளோடு அல்லல் பட்டு வருவதைப் போலவும், ஆற்று நீரை தொடர்ந்து பறவையினம் வருவது போலவும், சேருள்ள இடங்களில் ஆற்று வெள்ளம் சென்றாலும் தெளிவு பெற்று வருவதைப் போலவும், சிவந்த கால்களை உடைய நாரை இனம் இறை தேடி வருவதைப் போலவும் வேகத்துடன் அருவி வெட்டும் இளைஞர்களை பிறர் கண்ணூறு குற்றம் வராமல் காக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான்.
இரண்டாவது பாடல்ல உருக்கின் ஒரு வகையான மட்டுருக்கினால், விலங்குதா, உருக்கின் ஒரு வகையான மட்டுருக்கினால் அறிவால் செய்து மாவிளங்கை மரத்தால செய்யப்பட்ட கைப்பிடியை பொருத்தி இறுக்கி அருவி வெட்டும் பக்கத்தில் உள்ள பிடியை சிறப்பாக போட்டு வெள்ளியினால் செய்யப்பட்ட பிடியினால், அதாவது விரல் கட்டமிட்டு அறிவாளுக்கு பொருத்தி வளர்ந்து முதிர்ந்திருக்கக்கூடிய நெல்லினை வெட்டுகின்ற இளைஞர்களை பிறரது நாவூர் ஒன்றும் குற்றம் வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வேகமாக இதுக்கான வினாவிடைகள் பார்த்துக்கொள்வோம். 2017ஆம் ஆண்டு வந்திருக்குது. வளர்ந்தருவி வெட்டும் விளந்தாரி மாறுங்கிறப்ப இப்பாடலில் தொடரப்படும் என்ன தொழில் என்ன அப்படி கேட்டுக்கிறாங்க. உழவு தொழில், வேளாண்மைன்னு சொல்லலாம். இப்பகுதி இடம்பெற்றுள்ள கிராமிய நம்பிக்கைனா ஒன்னு நாவூர், இன்னொன்னு கண்ணூர். அங்க ரெண்டு விஷயம் படும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஐயனார் தொடர்பான நம்பிக்கை. 2020ஆம் ஆண்டு நாட்டார் பாடல்கள் என்ற பகுதியில் உழவரது வேண்டுதல் அருவி வெட்டும் பாடலுடைய சித்தரிப்பு. இது மேலேயும் பார்த்தோம். அருவி வெட்டும் பாடலுடைய சித்தரிப்பு எப்படி சொல்றாங்கன்னா, அருவி வெட்டிக்கிட்டு வர்ற அந்த இளந்தாரிமார்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் வராங்க. அதுக்கு சில உவமை சொல்லியிருக்காங்க. என்ன உவமை? ஆற்றோட ஆற்று நீர் அளந்து வருவது மாதிரி வெட்டிட்டு வராங்க. இன்னொன்னு, பறவைகள் அது தொடர்ந்து பறந்து வருவதை போல அருவி வெட்டிட்டு வராங்க. சேற்று நீரோடு வெள்ளம் தெளிந்து வருவதை போல வெட்டி கொண்டு வருகிறார்கள். சிவந்த கால்களுடைய நாரையினம் இறை தேடி வருவது போல வெட்டி கொண்டு வருகிறாங்க. அப்படிப்பட்ட இளந்தாரிமாருக்கு சிறப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு மட்டுருக்கால செய்த அறிவாளு, அதுக்கடுத்து மாவிலங்கன் பிடியால செய்யப்பட்டிருக்குது, வெள்ளியினால் விரல் கட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அறிவாளை வச்சு மிக அழகாக அறிவெட்டி வருகிறாங்க அப்படிங்கிறது சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த பாடலுக்குள்ள போயிடுவோம். சோ மீனவர் பாடல். இந்த பாடல் கொஞ்சம் ஈஸியான பாடல் தான். இதை பார்த்துட்டு நாங்க காதல் பாடலுக்குள்ள போயிடணும். சோ கிட்டத்தட்ட நாங்க 11 மணிக்குள்ள காதல் பாடலை முடிச்சாகணும் பிள்ளைகள். ஏன்னா 2 பகுதி இருக்குது. இலக்கணம், வினைச்சொற்களும், அடுத்து உரையாடல் பகுதி இருக்குது. ஓகே, மீனவர் பாடல் என்று சொல்லக்கூடிய பாடல் எங்களுக்கு கடற்கரையோர பிரதேசத்துல பாடக்கூடிய பாடல். கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய நேரத்துல உற்சாகத்தையும் அவருடைய களைப்பையும் நீங்கிறதுக்காக இந்த பாடல்கள் படிக்கப்படுது. இதுல சொல்லப்படுற ஏலேலோ ஐலசா, ஏலோலு ஐலசா அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு ஒலிகுறிப்பு சொல். இதுக்கு ஒரு பொருள் இல்ல, ஒலிகுறிப்பு சொல். ஓகே பிள்ளைகள், கட்டாங்கன்னா ரீஜெண்டாங்க நான் பார்ப்போம். இன்றைக்கு கல்வி அமைச்சு அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிச்சதன் அடிப்படையில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி உங்களோட எக்ஸாம் கன்ஃபார்ம் இன்னைக்கு மெசேஜ் வந்திருக்குது. ஸோ ஓகே, நாங்கள் தயாராகி கொள்ளுங்க. இன்னும் 6 மாத காலங்கள், ஏன்னா 6 மாத காலங்கள் தான் இருக்குது. அது 6 மாத காலங்கள் எப்படி போகும் என்றே தெரியாது. இறுதி 3 மாத காலம் போறதும் தெரியாது, நாங்கள் படிக்கிறதும் தெரியாது. அதனால இப்போவே ஏனைய பாடங்களையும் ஓரளவுக்கு படிச்சு கொண்டே போயிருங்க. லாஸ்ட் டைம் கஷ்டப்படுறாம படிச்சிருப்பீங்க. சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி கொண்டிருப்பீங்க. சரியா சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி கொண்டு நாங்க 11ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்றப்பே பாஸ் பேப்பரை மட்டும்தான் வச்சிருக்கணும், புக் எடுத்து படிக்கிறதே இல்லை. அதனால 11ஆம் மாசத்துக்குள்ளால எல்லா சிலபஸையும் முடிச்சு கொள்ளுங்க. முடிஞ்ச மட்டும் படிச்சு நீங்க கிளாஸ்ல முடிக்காட்டி நீங்க சரி தனிப்பட்ட ரீதியில படிச்சு கொள்ளுங்க. ஓகே, அப்போ உங்க மீனவர் பாடல் என்று சொல்லக்கூடிய பாடல்ல சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு விடயத்தை நம்பி இன்னொரு விடயம் இருப்பதாகவும், ஒரு விடயத்தை நம்பி ஒரு விடயம் இருப்பதாக சில விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. அதே நேரம் மீனவர்களினுடைய வாழ்வியல் அம்சங்கள் இங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்குது. அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா, வானம் முட்ட ஏலேலோ நிக்கிறேனே ஐலசா, ஓடி ஓடி ஏலேலோ இழுக்க வேணும் ஐலசா, மண்ணை நம்பி ஏலேலோ மரம் இருக்க ஐலசா, மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்க ஐலசா, கிளைய நம்பி ஏலேலோ இலை இருக்க ஐலசா, இலைய நம்பி ஏலேலோ பூவிருக்க ஐலசா, பூவை நம்பி ஏலேலோ பிஞ்சிருக்க ஐலசா, பிஞ்ச நம்பி ஏலேலோ காய் இருக்க ஐலசா, காய நம்பி ஏலேலோ பழம் இருக்க ஐலசா, பழத்தை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா, உன்னை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா, உச்சி வெயிலில் ஏலேலோ உருகிறேன் ஐலசா, உள்ள மட்டும் ஏலேலோ உன்னிடமே ஐலசா. சோ இது ஒரு வகையில பாக்குறப்ப ஒரு காதல் பாடலாகவும் அதே நேரத்துல ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு பாடலாகவும் இரண்டாக நாங்க பார்க்கலாம். முதலாவது, வானம் முட்ட ஏலேலோ நிக்கிறேனே ஐலசா. இதா பாருங்க, இது கடற்கரையில நாங்க மீனவர்கள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறப்ப சோ இங்க ஒரு படகு நிக்குது அப்படின்னு சொன்னா, இது படகு எப்படி இருக்கும் அப்படின்னா வானத்தை முட்டிக்கொண்டு இருப்பது போல எங்களுக்கு தோற்றம் அளிக்கிறது. ஆகவே இங்க பாருங்க, இவர் நிக்கிறதும் வானத்தை முட்டிக்கொண்டு இருப்பது போலதான் தெரியுது. ஆகவே அதான் சொல்றாரு, வானம் முற்ற வரைக்கும் நாங்க நின்று கொண்டிருக்கணும், உயரமாக நின்று கொண்டிருக்கிறேனே. ஐலசா அப்படிங்கிறது ஒரு ஒலிகுறிப்பு சொல் மட்டும்தான். அது கடவுளையோ வேற யாரையோ குறிப்பிடுற ஒரு சொல்.
நிக்கிறேனே. ஓடி ஓடி ஏலேலோ இழுக்க வேணும் மைலஸா. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த வலைகளை வந்து ஓடி ஓடி இழுக்கிறாங்க. அங்க இருந்து போட்டுட்டு வந்த அலைகளை இங்க இருந்து என்ன செய்யறாங்க, இழுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த கயிறால. இழுக்க வேணும் மைலஸா. இது இரண்டு அடிகளுமே எங்களுக்கு மீனவர்களினுடைய வாழ்க்கை கோலம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த காட்டுது. அடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இங்க இருந்து இங்க மட்டும் ஒரு விடயத்தை நம்பி என்னென்ன விடயங்கள் இருக்குதுங்கிறத காட்டுறாங்க. ஏனைய இந்த இரண்டு விடயங்கள் வந்து மீனவனுடைய கஷ்டம் சொல்லப்படுது. இப்படிதான் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, மண்ணை நம்பி மரம் இருக்குதா? சோ மண்ணை நம்பி மரம் இருக்குது. மரத்தை நம்பி என்ன இருக்குதுன்னா கிளைகள் இருக்குது. கிளையை நம்பி அங்க இருக்கக்கூடிய இலைகள் இருக்குது. இலைகளை நம்பி அங்க இருக்கக்கூடிய பூக்கள் இருக்குது. இந்த பூக்களை நம்பி கொண்டுதான் காய் இருக்குது. ஏன்னா சரி, பூவி நம்பி பிஞ்சு இருக்குது. பிஞ்சுகளை நம்பிதான் காய் இருக்குது. இந்த காய்களை நம்பிக்கொண்டு பழங்கள் இருக்குது. பழத்தை நம்பிதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு விடயத்தை நம்பி ஒவ்வொரு விடயங்கள் இருப்பதாக ஒரு வாழ்வியல் கோலத்தை இங்க எடுத்து காட்டிருக்கிறார். ஒரு வட்டம், வாழ்க்கை என்ற வட்டத்தை காட்டியிருக்கிறாங்க. உன்னை நம்பி ஒண்ணு இருக்குது, தனிப்பட்ட ரீதியில ஒருத்தர் வாழ முடியாது என்பதை இங்க காட்டியிருக்காங்க. உன்னை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா. அடுத்து சொல்றாரு பாருங்க, உச்சி வெயிலில் ஏலேல உருகுறேன ஐலசா. இந்த மூன்று விடயங்கள், ஒண்ணு வானமுற்றதுக்கு நிக்கிறேன், ரெண்டாவது ஓடி ஓடி இழுக்கணும், அடுத்து உச்சி வெயிலில் வந்து நான் உருகுறேன். பட் என்னதான் இருந்தாலும் என்னுடைய மனசு மட்டும் யார நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உண்டு கடல் தேவதைய முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. தேவன்னா கடல் தேவதையையும், இரண்டாவது தன்னுடைய காதலியை நினைச்சு கொண்டிருக்கிறதாக சொல்றாங்க. இது ரெண்டுல எதை சொல்றாருன்னு தெரியல. என்னுடைய உள்ளம் மட்டும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று கடல் வளத்தை உருகி நான் நினைக்கிறேன், கடல் தேவதை உருகி நிக்கிறேனோ, அல்லது தன்னுடைய காதலிட்ட நான் வாரதாக சொல்லிட்டு போயிட்டு இன்னும் உன்னை மட்டும் நினைச்சு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை இங்க வந்து அங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா இது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. சரி, ரெண்டையுமே போட்டுக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர்ல கூட ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மறுக சொல்றேன், இதுல முதல் இரண்டும் கடைசி இரண்டும் வரிகள் வந்து எங்களுக்கு ஒரு மீனவ மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்கள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. அடுத்து எங்களுக்கு ஒன்னு நம்பி ஒன்று இருப்பதாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க பொருளை பார்ப்போம். இதுல பொருள் கொடுக்கல, ஈஸியான நல்ல பொருள் கொடுக்கல. மறுக வாசிக்கிறேன். ஆகாயத்தை எட்டக்கூடிய அளவுக்கு உயரமாக நின்று கொண்டிருக்கிறேனே, வானமுட்ட ஏலேலோ நிக்கிறேனே ஐலசா. ஓடி ஓடி அங்கும் இங்கும் ஓடி திரிந்து இழுக்க வேணும். என்னத்தை இழுக்கணும்? வலையினை இழுக்க வேணும் ஐலசா. பூமியை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் மரமானது இருக்க, அந்த பூமி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில மரம் இருக்குது. மரம் தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில கிளைகள் இருக்குது. சரி, ஓகே, கிளைகள் தான் இருக்குதே என்று சொல்லி என்ன இருக்கும் என்று சொன்னா, அங்க இருக்கக்கூடிய காம்புகள், அங்க இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் அதை நம்பி இருக்குது. இலை இருக்க, இலைகளை நம்பிக்கொண்டு என்ன இருக்குது? ஓகே, எனக்கு தான் இலை இருக்குதே அப்படின்னு சொல்லி இலைகளை நம்பிக்கொண்டு பூக்கள் இருக்குதான். பூக்கள் எனக்கு தான் இருக்குதே அப்படின்னு சொல்லி பிஞ்சுகள் நினைக்குது, எனக்காக பூக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஞ்சுகள் நினைக்க, பிஞ்சுகள்லாம் நினைக்குதான் காய்கள் இருக்குதானே, ஏன்னா காய்கள் இருக்குதானே என்று சொல்லி காய்கள் எல்லாம் பிஞ்சு இருக்குன்னு நினைக்குதான். காய்களை நம்பிக்கொண்டு பழங்கள் எல்லாம் இருக்க, இந்த பழங்களை தான் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், ஆகவே பழங்களை நான் சாப்பிடுறேனா அல்லது எதுக்காகவோ நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லுவாரு. இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த பாடல். இது கிளியரா? ஓகேவா இந்த பாடல் எல்லாருக்கும்? முக்கியமான ஒரு பாடல் பிள்ளைகள், காதல் பாடல். கொஞ்சம் வேகமா நாங்க இந்த பாடலை பார்த்துக்கொள்ளும். எனக்கு 11:05 ஓகே. இது கிழக்கிழங்கை மக்களினுடைய முஸ்லிம் வாழ்வியலோடு தொடர்புபட்ட ஒரு பாடல். கொஞ்சம் ஈஸி தான், படிச்சிருப்பீங்க. ஒரு அழகான பாடல், முழுக்க முழுக்க உருவக அணிய கூடுதலாக கொண்டிருக்க ஒரு பாடல் தான். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன் பிள்ளைகள், அணி இலக்கணம் படிச்சிட்டோமா? இன்னும் இல்லதானே? அணி இலக்கணம் இன்னும் இல்ல. ஓகே, இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. உவமை அணி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒன்று போல இருக்கக்கூடிய மற்றொன்று நாங்க சொல்லுவோம் உவமை அணி அப்படின்னு. எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை, உவமை அணியை கண்டுபிடிச்சிடுவீங்க. உருவக அணி அப்படிங்கிறது பிள்ளைகள் மொத்தம் 15 வகை இருக்குது. அதுல 2 வகை உருவகத்தை வந்து நாங்க பார்க்க போறோம். 2 வகை உருவகத்தை நாங்க பார்க்க போறோம். ஒன்றாவது உவமை போலவே இருக்கக்கூடிய ஒரு வகை உருவகம். உவமை போலவே ஒரு வகை இருக்கக்கூடிய உருவகம். வேகமா சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
மதிமுகம் அப்படிங்கிறது எடுக்கிற பிள்ளைகள். மதிமுகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மதி போன்ற முகம், அதாவது இது உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். மதிமுகம் அப்படிங்கிறது உவமை அணி. காரணம், இதுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா, போன்ற அப்படின்னு சொல்லக்கூடிய உவமை உருவு வந்து எங்களுக்கு இருக்குது. மதிமுகம் அப்படிங்கிறப்ப போன்றங்கிறது இருக்கு. இப்படி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உவமானம் முதலாவதாகவும் உவமேயம் இரண்டாவதும் வர்றதுதான். உவமானம்னா எனக்கு தெரிந்த ஒரு பொருள் முதலாவதாகவும், தெரிந்த ஒரு பொருள் முதலாவதாகவும், தெரியாத உவமேயம் இரண்டாவது வந்திருந்தா அது உவமை அணி. நான் உங்களுக்கு அணி இலக்கணம் நல்லா படிப்பிப்பேன், பட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுவே தலைகீழாக வந்திருந்தால், இது தலைகீழா வந்திருந்துச்சுன்னு சொன்னா எப்படி, முகமதி அப்படின்னு வந்திருந்துச்சுன்னு சொன்னா இது உருவக அணி. காரணம், தெரியாத உவமேயம் முதலும் தெரிந்த உவமானம் இரண்டாவது வந்திருந்தா அது முதலாம் வகை உருவகம். இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இரண்டாம் வகை உருவகத்தை சொல்றேன், கொஞ்சம் விலங்காட்டியும் பிரச்சனை இப்படி ஒண்ணு இருக்குன்னு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அணி இலக்கணம் படிப்பிக்கிறப்ப தெளிவா படிப்போம் நாங்க. இரண்டாவது வகை உருவகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட பெயரை குறிக்கின்றப்போ அந்த பொருளினுடைய பெயர் எனக்கு ஞாபகம் வராம வேற ஒரு பொருளின் பெயர் எனக்கு ஞாபகம் வருதுன்னா அது உருவக அணி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது வகை உருவகம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுதான், உங்களுடைய நண்பர்கள்ல யாராவது அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை நாங்க பெரும்பாலும் அவருக்கு வேற ஏதாவது பட்ட பெயர் வச்சு கூப்பிடுவோம். யாராவது அப்படி வச்சிருக்கீங்களா? அப்படி பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டுருக்கீங்களா? வேறொரு பெயர் வச்சு கூப்பிட்டுருக்கீங்களா? ஆம். பெரும்பாலும் தெரிந்தான பிள்ளை கிளாஸ்ல வந்து நாங்க வேறொரு பெயர் சொல்லி கூப்பிடுவோம். அந்த பட்டப்பெயர் என்பதே உருவக அணிதான். அதாவது அந்த உதாரணத்துக்கு கமல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கமல் அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பட்டப்பெயர் ஒண்ணு வச்சிருக்கீங்க. பட்டை பெயர் ஒண்ணு வச்சிருக்கீங்க. ஆக இந்த கமல் அப்படிங்கிற பெயரை சொல்லாம இந்த பட்டப்பெயரை சொல்லுகின்ற பொழுது யாரோட ஞாபகம் வருதுன்னா கமலோட ஞாபகம் வருது என்று சொன்னால் அது உருவக அணி. இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத நபர் இந்த கமல்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கமலை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நீங்க ஒரு நாள் நின்று கொண்டிருக்கீங்க. அவர் வந்து உங்கள்ட்ட வந்து பேசுறார். அப்போ நீங்க சொல்றீங்க உங்களோட நண்பர்கிட்ட, அந்த குரங்கு என்கிட்ட வந்து பேசினா. என்ன சொல்றீங்க? அந்த குரங்கு என்னிடம் வந்து பேசினா அப்படின்னு சொல்றப்ப, இந்த குரங்கு 4 கால்களையும் ஒரு வாளையும் உடைய இந்த குரங்கு உங்ககிட்ட பேசல. யாரு வந்து பேசியிருக்கிறா? கமல் தான் உங்ககிட்ட வந்து பேசினார் அப்படின்னா, குரங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இந்த குரங்க குறிக்காம வேறொரு நபரை எங்களுக்கு சுட்டி வருதுன்னா அது உருவக அணி. ஓரளவுக்கு கிளியரா பிள்ளை? ஒரு பொருளின் பெயரை குறிக்கின்ற பொழுது அப்பொருளினுடைய பெயரை என கருதாமல் வேறொரு பொருளை நாங்க கருதினோம் என்று சொன்னா அது உருவக அணி. இரண்டாம் வகை உருவகம். கிளியரா இது இந்த விஷயம்? ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கிளியரா படிப்பிக்கிறேன், அதுக்கான டைம் பத்தாது இப்ப. இப்போ பாருங்க, இதே மாதிரிதான் இங்க தன்னுடைய காதலிய இவரு சொல்லுவாரு. தன்னுடைய காதலி எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஆசை கிளியே, என்னுடைய ஆசை மிகுந்த, என்னுடைய விருப்பம் நிறைந்த கிளி போன்றவளே, ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே, ஓசை குரல்லே உங்க உம்மாவை கூப்பிடுங்க. ஆசைக்கிளியே, என்னுடைய விருப்பம் நிறைந்த கிளி போன்றவளே, உன்னுடைய அழகான குரல்ல, அவனுடைய பேர் என்னன்னா என்னுடைய ஆசியத்து உம்மா அப்படிங்கிறார். என்னுடைய ஆசியத்து உம்மா, அது வந்து அவருடைய காதலியின் பெயர். இது வந்து ஆசியத்து உம்மா அப்படிங்கிறது அந்த காதலிட பெயர். என்ற ஆசியத்து உம்மாவே, உன்னுடைய இனிமையான ஓசை குரல் அப்படிங்கிறது உன்னுடைய இனிமையான குரல்ல உங்க அம்மாவை உங்களுடைய தாயாரை கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறார் அப்படின்னா, அவளுடைய அழகிய அந்த குரலை கேட்பதற்காக அவை சொல்றாரு, உன்னுடைய அழகான குரல்ல உன்னுடைய தாயார ஒருக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஓகே, இதுல அணி இல்ல. இதுல போன்ற அப்படிங்கிற ஒன்றுதான் இருக்குன்னா, ஆசை கிளி போன்றவளே என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் இருக்கு. கடலே இறையாதே, காற்றே வீசாதே. அதாவது அவளுடைய காதல் என்ன செய்கிறா அப்படின்னா, அவங்களுக்கு அதையும் எடுத்து காட்டுறேன். வீட்டிலே
போட்டோ ஒன்று போடுறேன். இப்படி ஒரு போட்டோ ஒன்று போடுறேன். இது வந்து ஒரு மாலை நேர காட்சி, ஒரு கடற்கரை, ஒரு காட்சி. இந்த கடற்கரையில யாரு போறா அப்படின்னு சொன்னா, இந்த காதலனுடைய காதலி போறா. இந்த தலைவனுடைய காதலி வந்து என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா போறா. அப்படி போற அந்த பெண்ணை அவட சொல்றா, அந்த நதிக்கிட்ட, அந்த கடல்கிட்ட சொல்றா, காற்றே நீ என்ன செய்யாத, இறையாத. கடலே நீ இறையாதே, நீ காற்றே நீ வீசாத. காரணம், என்னுடைய காதலி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா அப்படின்னு சொன்னா, அவ நடந்து போய் கொண்டிருக்கிறா. என்னுடைய காதலி அவ அந்த கடற்கரை ஓரமாக போய் கொண்டிருக்கிறா. அதனால கடலே நீ வந்து சத்தம் போடாத, காற்றே நீ வீசி அவளை கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்றான். கடலே நீ இறையாதே, காற்றே நீ வீசாதே. மூணாவது சொல்றாரு, நிலவே நீ எரியாதே, நிலவே நீ எரியாதே. இது 2 காரணத்துக்காக சொல்றாரு. நிலவே நீ என்ன செய்யாத, ஒளி வீசாத. உண்டு ஒரு விஷயம், மாலை நேரத்துல காற்று வீசுவதனால அல்லது கடலினுடைய சத்தம்னால மாலை நேரத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சி, மாலை நேரத்துல கொஞ்சம் நிலவு அப்பதான் லைட்டா ஒளி வீசுது, நிலவு வந்து கொஞ்சம் ஒளி வீசுது. அந்த நேரத்துல எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒருவித பயத்தை உண்டு பண்ணும். ஏன்னா மாலை நேரத்துல யோசிச்சு பாருங்க, ஒருவித பயத்தை எங்களுக்கு உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட அந்த பயத்தினால என்னுடைய காதலி வருந்தக்கூடும், பயந்துருவா. அதனால நீ என்ன செய்யாத, காற்று நீ வீசாத. சோ இது மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை காட்சி. காதலி இதுல நடந்து போய் கொண்டிருக்கிறா. கடல் அலை வீசிக்கொண்டிருக்குது. காற்று ஏன்னா கடல் அலை சத்தம் போடுது, காற்று வீசுது. மாலை நேரத்துல சந்திரன் இப்பதான் ஒளி வீசுது. இது அவளுக்கு பயத்தை உண்டு பண்ணும் என்பதற்காக நீ இதெல்லாம் செய்யாதேங்கிறார். 2வது விடயம், மாலை நேரத்துல இருக்கக்கூடிய கடற்கரையினுடைய சத்தமும், மாலை நேரத்துல இருக்க கடல் காற்றும், மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலவொளியும் காதல் வராதவர்களுக்கும் காதலை தூண்டும் என்பதால், காதல் வருத்தம் அவளை தூண்டக்கூடும். அதனால நீ என்ன செய்யாது. எப்படி சொல்றாரு, கடலே நீ சத்தம் போடாத, காற்றே நீ வீசாத, நிலவே நீ எரியாத. காரணம், என்னுடைய காதலி வருந்துறா. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. என்ற நீலவண்டு போய் சேரும் மட்டும். இந்த நீலவண்டு அப்படிங்கிறது பிள்ளைகள் ஒரு வகை அணி. ஏன்னு சொல்றேன், நீலவண்டு என்று சொல்றது ஒரு வகை அணி. ஏன் என்று சொன்னால், நீலவண்டு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய வண்டு எனக்கு ஞாபகம் வராம யாரு எனக்கு ஞாபகம் வாரா என்று சொன்னால், அந்த பெண் எனக்கு ஞாபகம் வாரான்னு சொன்னால் அது ஒரு வகை அணி. சோ உங்களுக்கு நான் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வண்டை காட்டுறேன். சோ இது நீல நிற வண்டு. இந்த நீல வண்டு என்று சொல்ற ஒரு சொல் இந்த நீல நிறத்தில் இருக்க வண்டை குறிப்பிடாம அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னால் அது உருவக அணி. இது விலங்குதா பிள்ளை? முதலாவது நான் சொன்ன மாதிரி குரங்கு என்று சொல்ற மாதிரி இங்க வந்து வண்டுன்னு சொல்றாங்க அந்த பிள்ளைய. வண்டு என்று சொல்ற சொல் எதை குறிக்குதுன்னா அந்த வண்ட சொல்லல, யாரை சொல்லுது, அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்ணை சொல்லுகின்றது. ஆகவே அது ஒரு வகை அணி. கிளியரா? சோ இங்க இருக்கக்கூடிய பெண்ணை சொல்றாங்க. இந்த விடயம் கிளியரா பிள்ளை? நீலவண்டு போய் சேரும் மட்டும். நீலவண்டு என்பது நீலவண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரின் சொல் வேற ஒரு பொருளை குறிச்சு வந்திருக்கு. கிளியரானு சொல்லுங்க எல்லாருக்கும் இந்த விடயம். இன்னும் டவுட்டா இருக்கா? கிளியர் சார். ஓகே ஓகே குட். மத்தவங்களும் ஓகேண்டா ஆன்சர் பண்ணுங்க. 2வது சொல்றாரு, மாமி மகளே என்ற மருதங்கிளி வங்கிசமே. 2வது சொல்றாரு, என்னுடைய மாமி மகளே, நீ என்னுடைய மாமியினுடைய மகள், மருத நிலத்தில வசிக்கக்கூடிய கிளியினுடைய வம்சத்தில் தோன்றியவளே. மருத நிலம் உங்களுக்கு தெரியும், வயலும் வயல் சார்ந்த நிலமும் என்று சொல்லுவோம் பிள்ளை. வயலும் வயல் சார்ந்த நிலமும் என்று சொல்றது அந்த வயலும் வயல் சார்ந்த நிலத்துல வாழ்ற கிளி அப்படின்னு சொல்றார். ஆக அந்த வயல்ல வசிக்கக்கூடிய கிளி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளின் பெயர் கிளிய சொல்லாம இந்த பெண்ணை சொல்லுது. இவ எங்க வசிக்கிறானா, வயலும் வயல் சார்ந்த நிலத்துல தான் இவ இருக்கிறா. ஆகவே இவ கிளியின் வம்சத்துல தோன்றியவள். அப்படின்னா நீலவண்டு என்று சொல்றப்பையும் கிளின்னு சொல்றப்பையும் நீல வண்டையோ கிளியையோ குறிக்காம இந்த பெண்ணை குறித்து வருகிறது. இது ஒரு வகை. ஏலங்கிராம்பே 3வது விஷயம் சொல்றார். நீ வந்து
ஏலங்கிராம்பு வாசனை மிக்கவள் என்று சொல்றார். ஏன்னா ஏலங்கிராம்பு வாசனை வீசக்கூடிய உண்டு. ஆகவே நீ என்ன செய்த, வாசம் உள்ள ஏலங்கிராம்பு என்று சொல்லி அவரை சொல்றார். இது உருவகணிதான். உன்னை என்ன சொல்லி கூப்பிடு, உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடு, நீலவண்டுன்னு கூப்பிடவா, மருத நிலத்துல கிளி வம்சம்னு கூப்பிடவா, ஏலங்கிராமுன்னு கூப்பிடவா, என்ன சொல்லி கூப்பிடட்டும். கைவிட்டு விடுவேன் என்று சொல்லி கவலைப்படாதே கண்ணி. உன்னை நான் காதலித்து விட்டு கைவிட்டு விடுவேன் என்று சொல்லி நீ கவலைப்படாதே பெண்ணே. அல்லா மேல ஆணை உன்னை அடையாட்டு காட்டுப்பள்ளி. அல்லா மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் உன்னைய திருமணம் பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எங்க போயிருவேன், கண்டிப்பா நான் இறந்து போயிருவேன். காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் என்ன செஞ்சிருவேன்னா இறந்து போய்விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இறந்து போய்விடுவேன். சீனத்து செப்பே சிங்கார பூநிலவே. அப்ப நீ எங்க எப்படிப்பட்டவ அப்படின்னா சீன நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட செப்பு பாத்திரம். இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா செப்பு பாத்திரத்தை குறிக்காம இவருடைய நிறத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு, இவருடைய நிறம். ஆகவே ரெண்டும் ஒப்பிடப்பட்டிருக்குது உருவகணியாக, ஒப்பிடு இல்லாம ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அணி இலக்கணம் படிக்கிறப்ப இன்னும் தெளிவா பார்ப்போம். இதே பாடல் நம்ம திரும்ப பார்ப்போம். சீன நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட செப்பு பாத்திரமே சிங்கார பூ. சிங்காரம்னா பூ, இந்த அழகு. பூநிலவு என்று சொன்னால் பூ பூத்த நிலவு, அழகிய பூ பூத்த நிலவே. இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, உருவகணிதான். பூ பூத்த நிலவு என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இவளை சொல்லாம, இந்த பூவை சொல்லாம இந்த பெண்ணை சொல்லிட்டு வருது. வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னத்துக்கோ, நீ என்னத்துக்காக வானத்தை பார்த்து பார்த்து வாட்ட முட்டு கொண்டிருக்கிற, என்னத்துக்காக எதை யோசிச்சு கொண்டிருக்கிறான். நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் நினைச்சு கொண்டிருக்கியா? வானத்தை பார்த்து நீ மச்சி வாடுறது என்னத்துக்கோ? ஓதி படிச்சு ஊர் புகழ வந்தாலும், ஓதி படிச்சு நல்லா என்னது புத்தகங்களை படிச்சு பாடநூல்களை எல்லாம் கற்று ஊரவரெல்லாம் புகழும்படியாக நான் வந்தாலும் ஏழைகளுக்கு செய்திங்கை எல்லளவு மேற்க மாட்டான். நீ ஒரு ஏழை பெண். அப்படிப்பட்ட ஏழை பெண்ணாகிய உனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சா அல்லாஹ் சிறிதளவு, எல்லளவு அப்படிங்கிறது சிறிதேனும் மேற்க மாட்டான். சோ இது இன்னொரு விடயம் சொல்றாரு பிள்ளைகள். இதான் அந்த காவல் பரன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இந்த காவல் பரன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். விவசாய நிலத்துல காவல் பார்க்கறதுக்காக இருக்கிற உயரமாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு பரன். இப்ப இந்த பரன்ல ஒரு நாள் அவர் தூங்கிட்டாராம். யாரு? அந்த காதல் தூங்கிட்டாராம். அப்ப என்ன சொல்றான்னு பாருங்க. காவல் பரனில் கண்ணுறங்கும் வேளையிலே, அந்த காவல் காக்கக்கூடிய பரன்ல நான் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல கண்ணான மச்சி அப்படின்னா கண் போன்றவளான உவமையணி, கண் போன்றவளான என்னுடைய மச்சி நிச்சி. ஏன்னா முறைப்பெண்ணுக்கு மச்சி நிச்சின்னு சொல்லுவாங்க. மச்சி என் காலூன்ற கண்டேனே. நான் என்ன செஞ்சிருந்தேன், ஒரு நாள் காவல் பரனில தூங்கி கொண்டிருந்தப்போ என்னுடைய கனவுல நீ வார, இப்படி இருக்கிற, என்னுடைய காலருகில உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். கண் போன்றவளான என்னுடைய மச்சி காவல் பரன்ல நான் ஒரு நாள் தூங்கி உறங்கி கொண்டிருந்த வேளையில கண் போன்றவளான என்னுடைய மச்சி நச்சி என்னுடைய காலடியில இருக்கிறத நான் பார்த்தேன். காசி தரட்டும் மச்சி, உனக்கு எதுவும் காசு பிரச்சனையா? ஏன் என்னத்தை யோசிச்சு கொண்டிருக்கிற? காசு எதுவும் உனக்கு தரணுமா? அப்படி இல்லைன்னா நீ தனிமையில இருக்குன்னு சொல்லி கதைச்சுக்கிட்ட இருக்க நான் வரவா? கதைத்து கொண்டிருப்பதற்காக நான் வரவா? தூது வர காட்டிட்டு தூது எதுவும் அனுப்பி வைக்கட்டுமா? உனக்கு யாரையாவது தூது அனுப்பி வைக்கவா? நான் இங்க இருந்து கொண்டு தூது வர காட்டிட்டு தூது அனுப்பி வைக்கவான்னு அர்த்தம். இப்பொழுதே சொல் உன்னுடைய சம்மதத்தை அப்படின்னு கேட்கிறாரு. மறக்க பாருங்க பாட்ட. விருப்பம் நிறைந்த என்னுடைய ஆசியத்து உம்மாவே, கிளி போன்றவளே, ஆசை கிளியே, என்னுடைய கிளி போன்றவளே, ஆசியத்து உம்மா என்று சொல்லக்கூடியவளே, பெயர் சுட்டப்பட்டிருக்கிறவளே, உன்னுடைய இனிமையான குரல்ல உன்னுடைய அம்மாவை ஒருக்கா கூப்பிடுங்க, உன்னுடைய உம்மாவை கூப்பிடுங்க. மாமி மகளே, நீ மருத நிலத்திலே இருக்கக்கூடிய கிளியினுடைய வம்சத்தில் பிறந்தவளே. சாரி, இங்க விட்டுறேன்னா, கடலே இறையாது, உங்க உம்மாவை கூப்பிடுங்க. சோ என்னுடைய காதலி கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறா. அதனால கடலே நீ இறையாதே, சத்தம் போடாதே. காற்றே நீ வீசாதே, நிலவே நீ எரியாதே. என்னுடைய நீலவண்டாகிய என்னுடைய காதலி போய் சேர்ற மட்டும். மாமி மகளே, மருத நிலத்தில் இருக்கக்கூடிய கிளியினுடைய வம்சத்தில் தோன்றியவளே, ஏலங்கிராம்பே, உன்னை என்னென்று சொல்லி கூப்பிடணும். உன்னை நான் விட்டுட்டு போயிருவேன், ஏன்னா கைவிடுவேன் என்று சொல்லி நீ கவலைப்படவே படாத. அல்லா மேல சத்தியமா நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி விட்டுட்டு போனா கண்டிப்பாக காட்டுப்பள்ளி என்ற மரணம், என்ன சுடுகாடு என்று சொல்லுவோம். நான் இறந்து போயிருவேன்.
சீன நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட செப்பு பாத்திரமே சிங்கார பூநிலவே, அழகிய பூ பூத்த நிலவே, நிலவானது பூ பூத்து இருந்தா எப்படி இருக்கும் அது. இதுதான் அந்த சீன நாட்டில இருந்து கொண்டு வரப்பட்ட செப்பு பாத்திரம். வானத்தை பார்த்து மச்சி நிச்சி நீ வாடுறது என்னத்துக்காக நீ வானத்தை பார்த்து வாட்டமுட்டு இருக்கிறாய்? நான் நல்லா படிச்சு ஊர் புகழ வந்தாலுமே கூட ஏழைகளுக்கு யாராவது தீங்கு செஞ்சா அல்லாஹ் சிறிதளவும் ஏற்க மாட்டான். நான் ஒரு நாள் காவல் பரணில தூங்கிக் கொண்டிருந்த போது என்னுடைய கனவுல நீ வார. எப்படி வந்திருந்த? என்னுடைய காலடியில இருக்கத நான் கண்டேனே, நான் கனவுல கண்டேனே. உனக்கு எதுவும் காசு வேணுமா, அல்லது கரைத்து கொண்டிருக்கிறது நான் வரட்டுமா, தூதி ஏதும் அனுப்பட்டுமா, இப்பொழுதே உன்னுடைய சம்மதத்தை சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். இந்த பாடல் கிளியரா பிள்ளை? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. இதுல கேட்கப்படுற கேள்விகள்: காதலி பற்றிய வர்ணனை, காதலன் மீது மன உறுதி, காதலனின் மன உறுதி கேட்கப்பட்டிருக்கு. நாட்டார் பாடல்கள் ஓசை நயமும் பிரதேச வழக்கும் பேச்சு வழக்கு கேலித்தனம் போன்ற பண்புகளை கொண்டவை. இக்குறித்த நாட்டார் பாடலும் காதலன் காதலிக்கு இடையிலான நகைச்சு உணர்வை வெளிப்படுத்துவதுள்ளன. காதலன் ஒருவன் தன் காதலியை வர்ணிக்க பல இயற்கை பொருட்களை கட்டிக்காட்டுகிறான். ஆசை கிளியே, ஓசை குரலுடையவளே என வர்ணிக்கும் போது, கடலை இறையாதே, காற்றிய நீ வீசாதே, நிலவே நீ எரியாதே, என்னுடைய காதலி ரசிக்க விடு, நீலவண்டே, மருதங்கிளி வங்கிசமே, ஏலங்கிராம்பே, சீனத்து செப்பே, சிங்கார பூநிலவை என அழகு, நடை, அவருடைய குரல், அவருடைய வாசம் எப்படிப்பட்டவள்? ஏலங்கிராம்பு மாதிரி வாசம் அடிக்கக்கூடியவள். பிரகாசம், சிங்கார பூநிலவு, புன்னகை என்று அனைத்து விடயங்களையும் அவன் ரசிப்பதாக இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. காதலன் மன உறுதி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தன் காதலை வெளிப்படுத்தும் போது ஏற்படுத்தும் காதலின் சந்தேகத்தை அவன் தீர்க்கணும். நீ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அச்சத்தை போக்க பின்வருமாறு சொல்றான். உன்னை கைவிட்டுறேன் நினைக்காத, உன்னை கைவிட்டேன் சொன்னா அல்லாமையிலான நான் சத்தியமா இறந்து போயிடுவேன். உன்னை அடையாட்டி எனக்கு மரணம் நிச்சயம் என்பதாக அவர் சொல்றாரு. ஏழைகளுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சா அல்லாஹ் கொஞ்சம் கூட மன்னிக்க மாட்டான் என்பதாக காதலனின் மன உறுதி வெளிப்படுகின்றது. இவ்வளவுதான் அந்த பகுதி. ஓகே, வேகமாக உரையாடல் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு போயிடுவோம் பிள்ளைகள். சோ பிரச்சனை இல்லை. நாங்க உரையாடல் என்ற பகுதி பார்ப்போம். உங்களுக்கு அப்படி டைம் போதில்லை அப்படின்னு சொன்னா நாங்க நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். ரெண்டால் நாளைக்கு எங்களுக்கு 2 பகுதிகள், துண்டு பிரசுரம் அப்படிங்கிற பகுதி மட்டும்தான் முக்கியமானது. இடைச்சொல் உரிச்சொல்ங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க இன்றைக்கு உரையாடலை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். நாளைக்கு வேணும்னா வினை சொற்களை பார்க்கலாம். உங்களுக்கு வேணும் என்று சொன்னா வினை சொற்கள் பார்ப்போம். அப்படி இல்லைன்னு நாளைக்கு பார்த்துக்கொள்வோம். ஓகே, உரையாடல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னத்துல அப்படின்னு சொன்னா, இலக்கண பகுதியில பகுதி 2ல 2வது வினாவா எங்களுக்கு ஆக்கத்திறன் பகுதியில வரக்கூடிய ஒரு பகுதி. இப்ப இது போன வருடம் உங்களுக்கு வந்திருந்த ஒரு பகுதி. போன வருடம் இது 1வது விளக்க கட்டுரை, 2வது வந்திருந்ததுதான் உங்களுக்கு உரையாடல். 2வது கேள்வி உரையாடல் வருது. ஆக உங்களுடைய ஒவ்வொரு வருட பேப்பர்லையும் உரையாடல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக வருது. விளக்க கட்டுரை அல்லது உரையாடல், சிறுகதை, இந்த 3ல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணலாம். மேடை பேச்சு அதெல்லாம் மாறி மாறி வரும். இந்த 3 கட்டாயம். உரையாடல்ல என்னென்ன விடயங்கள் இருக்கணும் அப்படின்னா, முதலாவது தலைப்புக்கு பொருத்தமான தகவல்கள் விளக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். முதலாவது விடயம். 2வது கலந்துரையாடலை முறையாக ஒழுங்குபடுத்திய பின்பு எழுதணும். கலந்துரையாடல் அப்படின்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அது உரையாடல். அப்படி 2க்கு மேற்பட்ட நபர்கள் கலந்துரையாடுவது போல, பேசுவது போல எங்களுக்கு அமைஞ்சிருக்கணும். அது எப்படி பேசுறது போல எழுதணுங்கிறத நான் சொல்லி தரப்போறேன். உதாரணத்துக்கு நன்மையோ தீமையோ கொடுத்திருந்தோம் என்று சொன்னா, நன்மையை ஒரு ஆளும் தீமையை ஒரு ஆளும் பேசலாம். அப்படி நாங்க 2 பேர் பேசிக்கொள்றது போல அந்த உரையாடலை வாசிக்கிறப்ப எங்களுக்கு இருக்கணும். கருத்தாளமிக்கதா இருக்கணும். தேவைப்படுகின்ற பொழுது பேச்சு தமிழை பயன்படுத்தலாம். இதுல இருக்க சிறப்பு என்ன அப்படின்னா, இப்ப எங்களுக்கு விளக்க கட்டுரை எடுத்துக்கொண்டீங்கன்னா, விளக்க கட்டுரையில பேச்சு தமிழை பயன்படுத்தவே முடியாது. ஆனால் உரையாடல்ல மேற்கோட் குறிக்கல நாங்க என்ன செய்யலாம் என்றால் பேச்சு தமிழை பயன்படுத்த முடியும். காரண காரிய தொடர்புகளை முன்வைக்கணும். சோ நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான உண்மைத்தன்மை எங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத சொல்லணும். ஏதாவது ஒரு தகவல் சொல்றீங்கன்னா அதுக்கான உண்மைத்தன்மை இங்க காட்டப்பட்டிருக்கணும். பொருத்தமான நிறுத்தக்கூடிய இருக்கணும். பிறர் விரும்புகின்ற வகையில கவர்ச்சியான ஒரு மொழி நடை இருக்கணும். பொருத்தமாக முடிச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாம் பழக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான்.
கையடக்க தொலைபேசி பாவனையால் மாணவர்கள் பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்கிறார்கள். தொடர்பாடல் துறையின் வளர்ச்சியும் மாணவ சமுதாயத்தின் முன்னேற்றமும் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. சின்ன ஒர்க் ஒன்று பண்ண போறோம், கொஞ்சம் கொப்பியும் பேனா ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன ஒர்க், ஒரு 2 நிமிட ஒர்க் ஒன்று தான். ஆனால் இந்த மாணவ சமுதாயத்தின் முன்னேற்றம் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இதனால கையடக்க தொலைபேசியினுடைய பாவனையினால நல்ல தகவல்களை அறிஞ்சு கொள்றோம், அதனால பிரச்சனையும் இருக்குது. ஆனால் நன்மை இருக்கும் அதே நேரம் தீமையும் உண்டாகத்தான் செய்கிறது. தேவையற்ற அரட்டை, அன்றாய்ட் விளையாட்டுகள் என்பன மாணவர்களின் கல்வி நேரத்தை குறைத்துள்ளதோடு பல விபரீதங்களையும் ஏற்படுத்தி வருகின்றது என்ற 2 வேறுபட்ட கருத்துக்கள். ரைட், ஓகே. இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் கையடக்க தொலைபேசி பாவிப்பதனால 2 நன்மைகள் 2 தீமைகள் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு 10 10 10 12க்கு பேசும் பிள்ளைகள், 2 தீமை 2 நன்மை. கிளியரா? கையடக்க தொலைபேசி மாணவர்கள் பாவிக்கிறதுனால 2 நன்மை 2 தீமை. வேகமா எழுதுங்க பிள்ளை, எழுதுங்க. அப்பதான் உரையாடல் நாங்க பார்க்கலாம். வேகமா செய்யுங்க பாப்போம். எழுதுனவங்க ஹேண்ட் பண்ணுங்க பிள்ளை பார்ப்போம். வேகமா எழுதுங்க. ஓகே, ஸ்டாப் பண்ண பிள்ளை. எழுதினவங்க யாராவது நன்மைகள் 2 சொல்லுங்க பாப்போம். கையடக்க தொலைபேசி பாய்ப்பதான் எப்படி நன்மைகள் யார் எழுதியிருக்கா? ஒவ்வொருத்தரும் வாசிக்கலாம் எழுதினது. நன்மைகள் ஏதாவது கொஞ்சம் வேகமா சொல்லுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு நன்மைகள் சொல்லுங்க. இல்லாட்டி கையடக்க தொலைபேசி பாவிப்பதான் ஏற்படும் நன்மைகள் ஏதாவது உண்டு? சார் சொல்லுங்க அர்த்தம், சொல்லுங்க. சார், மாணவர்கள் இணையவழி கல்வியை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, முதலாவது சொல்றாரு இணைய வழி கல்வியை மேம்பாடு. ஓகே, குட். வேற ஒருத்தர், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயம் சொன்னீங்கன்னா ஓகே. கல்வி விரிவுபடுத்தப்பட்டிருத்தல். ஓகே, கல்வி விரிவாக்கம். ஓகே, வெரி குட். மூன்றாவது சார், ஒன்னா ரெண்டா சொல்ல? இல்ல, உங்களுக்கு விருப்பமானது ஒன்று இருந்தா ஒன்று சொல்லலாம், 2 இருந்தா 2 சொல்லலாம். ஓகே, நன்மைகள்ல வேகமாக தொடர்பு கொள்ள முடியும். ஓகே. இணையம் மூலம் கல்வி, செய்திகள், தொழில்நுட்பம் பற்றி உடனடியாக அறியலாம். ஓகே. அவசர நிலைகளில் உதவி கோர எளியது. ஓகே, உதவி கூற. நன்மைகள் சார். அடுத்த தீமைகள் சொல்றேன். ஓகே, தீமைகள் சொல்லுங்க பார்ப்போம். நீண்ட நேரம் பயன்படுத்துவதால் படிப்பு, வேலை பாதிப்பு. ஓகே, கல்வி. உடல்நல பிரச்சனை மூலமாக கண்வலி, தூக்கம் குறைவு, தலைவலி போன்றவை ஏற்படும். ஓகே. அதிகம் பழக்கப்பட்டால் மன அழுத்தம், தனிமை ஏற்படும். குட், வெரி குட். இப்ப ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு பொது விடயங்கள் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேஷாயினி. வேற ஏதாவது விடயங்கள் இருக்குதா? நன்மைகள், தீமைகள். தீமைகள் சொல்லுங்க பாப்போம். இப்ப சார் தீமைகள் சொல்லுங்கப்பா. சார், அதிகளவான பாவனையால் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படலாம். ஓகே, கண் பார்வை குறைபாடு. வேற கலந்துரையாடல். நேரம் வீணடிக்கப்படும். குட். நேர வீணம். நேரம் வீண். ஓகே, வேற
அப்ப இப்ப நீங்க என்ன கருதுறீங்க? ஒருவரை பற்றி தவறான புரிதல்கள் ஏற்படலாம். தவறான புரிதல். என்ன நடக்குதுன்னு தெரியல, உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியாது. குட். வேறப்பா? சார், அதிகூடிய பாவனையால் கல்வியின் நாட்டம் குறையும். கல்வி நாட்டம் குறைவு. ஓகே, குட். வேற யாரும் சொல்றீங்களா கருத்துக்கள்? நன்மைகள் தீமைகள் மாறி மாறி சொல்லலாம். சிறுவர்களின் கண்கள் பாதிப்படைய அதிகமான வாய்ப்புள்ளது. ஓகே, கண்கள் பாதிப்பு. குட். ஓகே, குட். பாப்போம். இப்போ இப்போ நீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க? அப்ப கையடக்க தொலைபேசி பாவிக்கலாமா, பாவிக்க கூடாதா? உங்களுடைய அபிப்பிராயம்? பாவிக்கலாம், அளவோட பாவிக்கலாம். ஓகே, அளவோட பாவிக்கலாம். வேற? இப்போ நாங்க 2 பேரும் இப்ப நாங்க எல்லாமே ஒரு விஷயத்த பத்தி கலந்துரையாடணும். இல்லைங்க, இதுதான் பிள்ளைகள் உரையாடல். இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல, இவ்வளவுதான் உரையாடல், வேற ஒரு விஷயமும் இல்ல. உரையாடலோட இப்ப வாசி பார்ப்போம். இப்ப பாருங்க, கையடக்க தொலைபேசியினால ஏற்படுற நன்மைகளையும் தீமைகளையும் நாங்க வேறு வேற எழுதியாச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க இணைய வழி பாவனை அதிகரிச்சுக்கிட்டு வர்றது, தேடல்கள் எல்லாம் ஈஸியா இருக்குது. எதனால? இதனால கல்வி விரிவாக்கம் அடையுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்க இல்ல, நீங்க எல்லாம் எப்படி எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் கல்வியை எனக்கிட்ட தேடி நீங்க வந்திருக்கீங்க. தொலைதூர கல்வியினுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. உங்களுக்கு விருப்பமான ஆசிரியர்கிட்ட நீங்க படிக்கிறீங்க. உங்களுக்கு விளங்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்றீங்க. ஆரம்ப காலத்துல இப்படி எல்லாம் இல்லை. ஸோ அது கல்வி விரிவாக்கம். பொது விடயங்களை அறிஞ்சு கொள்றோம். கல்வி சார்ந்த விடயம் மட்டும் இல்லாம பொது விடயங்கள் இன்னைக்கு கையடக்க ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், டிக்டாக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லா சமூக வலைதளத்தினூடாக பொது விடயங்களை தெரிஞ்சு கொள்றோம். ஏன்னா வேகமாக தொடர்பாடக்கூடியது. இன்றைக்கு நாங்க ஜூம் வழியில வேகமா தொடர்பாடுறோம், வாட்ஸ்அப்ல வேகமா தொடர்பாடுறோம். இது உண்டு. அடுத்து கல்வி சார்ந்த செய்திகளை தேடிக்கொள்றதுக்கு, உதவிகளை பெற்றுக்கொள்றதுக்கு வேகமா ஏதாவது எமர்ஜென்சினா கூட உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். பெண்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்? நாங்க கையடக்க தொலைபேசி இருக்கனால போன் இருக்குது, எதுனாலும் நாங்க கால் பண்ணலாம், எதுவும் வீடியோ பண்ணிக்கொள்ளலாம், வீடியோ கால் பண்ணலாம். ஸோ பாதுகாப்பான ஒன்றாக இருக்குது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாலும் வேகமா நாங்க எங்க இருக்கீங்கம்மா, வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கொள்றது கூட இருக்குது. ஆரம்ப காலத்துல இல்லை. இது நன்மைகள் என்று சொல்லலாம். அதே நேரம் தீமைகளா பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு உடல்நிலை பாதிப்பு முதலாவது நீங்க கூடுதல எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்த உடல்நிலை பாதிப்பு. கண் மட்டும் இல்ல பிள்ளைகள், கண்களின் ஊடாக நரம்பு மண்டலம் பாதிப்பு, மூளை வளர்ச்சி குறைவடைதல் போன்ற பல பிரச்சனைகள். இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட கூட ஒரு பிள்ளைக்கு கூடுதலாக சிறிய வயசுல 3 வயசுல போன் பாவிச்சது 6 வயதுல பாதிப்படைஞ்சிருக்கு. ஏன்னா அது மூலமாக நரம்பு மண்டலத்துல இருந்து மூளை வளர்ச்சி மந்தம் அடைஞ்சிருக்குது. மூளையில சில பிரச்சனைகள் ஏற்படுறதாக டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி உடல்நிலை பாதிப்பு, மன அழுத்தம் சொல்லியிருந்தீங்க. மன அழுத்தத்துல அதிகமா நாங்க தாக்கம் செலுத்துறோம். பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காதனால பிள்ளைகள் சூசைட் பண்ணி கொள்ளுதுங்க. ஏன்னா கொஞ்ச நாள் கொடுத்துட்டு கொடுக்காதனால சூசைட் பண்றது, அடம் பிடிக்கிற தன்மை, இதெல்லாம் மாறிக்கொண்டே வருது. கல்வியில நாட்டம் குறைஞ்சு கொண்டே வருது. பெரும்பாலும் போனை யூஸ் பண்றது. இன்னைக்கு போன் இருக்கனால யாரெல்லாம் கூடுதலாக ChatGPT யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. பெரும்பாலாக இன்னைக்கு ChatGPT யூஸ் பண்றது, போன்ல இருக்கக்கூடிய தகவல் அப்படியே காப்பிரைட் பண்றது. ஸோ அது உங்களுக்கு நன்மை நீங்க நினைச்சு கொள்ளுவீங்க. பட் நீங்க எக்ஸாம் செய்யறப்ப எந்த ChatGPT உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. எந்த வித AI டூலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. விளங்குச்சா? எழுதி பழகிக்கொள்ளுங்க. பிறகு உங்களுக்கு தேவையான டைம்ல AI யூஸ் பண்ணலாம். பட் இப்போ உங்களுக்கு அதுக்கு AI தேவையில்லை. அது பேன் பண்ணாலும் நல்ல மட்டும் நினைக்கிறேன். வேண்டாம், பெரும்பாலாக எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் இது கொஞ்சம் வழக்கத்துக்கு போய் கொண்டிருக்கனால பெரும்பாலும் நீங்க ஒப்படைகள் எல்லாம் அதில் செய்யற வழக்கமாக மாறிக்கொண்டிருக்குது. அதை கொஞ்ச அளவு தவிர்த்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்த போகுது. அடுத்து இப்போ நேற்று கூட ஒரு செய்தி கேட்டிருந்தாங்க பிள்ளைகள். ChatGPT கிட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு, அவர் கொஞ்சம் மனநோயாளி மாதிரி, அவர் ChatGPT ஹெல்ப் கேட்டிருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை சொல்லிட்டு. அப்ப அம்மா என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி ChatGPT கேட்க, அம்மா கொடுத்த மருந்தை மென்ஷன் பண்ணோனைக்கு அது சொல்லிருச்சு, அம்மா உன்னை கொல்றதுக்காக தான் அந்த மருந்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தவறான கட்டளை பிறப்பிச்சதுனால அந்த மனநோயாளி அவங்க அம்மாவே கொலை செஞ்சிருக்கிறாரு. நேற்று முந்தா நாள் செய்தி இது. ChatGPTனால அவங்க அம்மாவே கொண்டிருக்கிறாங்க. தவறான கட்டளைகளையும் பிறப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு, கொஞ்சம் கவனம். அடுத்து நேரம் வீண்வினையமாகுது, கண் பார்வை குறைவு, தவறான புரிதல். ஏன்னா அடுத்து கல்வியில நாட்டம் குறைவு, இப்படிங்கிற பல விஷயத்த நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க. இப்போ இந்த விடயத்தையே 2 பேர் பேசிக்கொண்டா, இப்ப நான் ஒன்று சொல்றேன், நான் சொல்றேன் இணைய வழி கற்பித்தல் மூலமாக கல்வி விரிவாக்கம் அடையுதுன்னு நான் சொல்றேன். இப்ப அதுக்கு எதிரா ஒரு ஆள் நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஓகே சார், இப்ப கல்வி நீங்க விரிவடையுதுன்னு சொல்றீங்க, பட் ஓகே,
அதே நேரம் அந்த பிள்ளை வந்து அந்த போன்ல வந்து எந்த நேரமும் கல்விக்காக மட்டும்தான் பயன்படுத்துதா, அப்படி இல்லாம வேற சந்தர்ப்பங்கள் அந்த பிள்ளைகள் போனையே வச்சு கொண்டிருக்கிறதுனால அந்த பிள்ளையோட கல்வி பாதிக்கு தான் அடையுது அப்படிங்கறது நீங்க பேசலாம். ரெண்டா இப்ப மாறி மாறி பேசிக்கொள்ளும் பிள்ளை உண்டு. நான் வந்து ஒரு நன்மை பேசுறேன் அப்படின்னா அதுக்கு எதிராக நீங்க ஒரு தீமையை சொல்ல போறீங்க. பொது விடயங்களை வந்து அறிஞ்சு கொள்றது உண்மைதான். ஏன்னா பொது விடயங்களை வந்து அறிஞ்சு கொள்றது எங்களுக்கு உண்மைதான். பட் எங்களுக்கு பொது விடயம் மட்டும் இல்லாம ஏனைய தேவையில்லாத சில விடயங்களை நாங்க அறிஞ்சு கொள்றதுக்கு காரணமா அமைஞ்சிருது. ஏன்னா இன்னைக்கு பாலியல் துன்புறவுகள், பாலியலுடைய அந்த போட்டோஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து Facebookல அதிகமா ஷேர் ஆகுது. அப்ப இதெல்லாம் பொது விடயத்துக்குள்ள எங்களுக்கு உள்ளடக்க முடியாது. மாணவர்கள் பார்க்கக்கூடாத சில, கேட்கக்கூடாத சில, பிள்ளைகள் கேட்கக்கூடாத சில விடயங்கள், காணொளிகள், ஏன்னா இது எல்லாம் வந்து எங்களுக்கு பொதுவான விடயங்களாக நாங்க பார்க்கவே முடியாது. ஆகவே கையடக்க தொலைபேசி தீங்கு விளைவிக்குது. இன்னும் நான் வந்து நன்மை சொல்றேன். ஓகே, தீங்கு விளைவிக்கிறதா இருந்தாலும் கூட சரியான முறையில வந்து மாணவர்கள் செலவழிக்கிறது கூட. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்க ஒரு சிலர் கேம்ஸ் விளையாடக்கூடியவங்களா இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு கேம் விளையாடணும் தான். பட் அதை இப்போதைக்கு வச்சுட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு நாங்க செலவிட்டோம் என்றால் எங்களை சரியா பயன்படுத்தலாம். அதனாலதான் இந்த இதை போட்டிருக்கிறேன். தேவையற்ற அரட்டை, ஸோ தேவையில்லாம செட் பண்ணி கொண்டிருக்கிறதெல்லாம் தேவையில்லை. கவனம் கற்கும் நேரம் குறைவடைகின்றது. உடல் சோர்வு ஏற்படுகின்றது. கற்றலுக்கு பழக்கம். ஒரு சிலர் வந்து ஜூம்ல கிளாஸ்ல படிச்சு பழக்கம் இருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் டயர்டா இருக்குன்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் ஸ்கூலும் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். கற்றலுக்கு பழக்கம் இல்லாத ஒரு பிரச்சனையும் ஒன்று இருக்குது. இணைய வசதி பற்றாக்குறை. போன வாரத்துல எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் செய்யறோம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் எங்களுக்கு கட்டாயி கொண்டு இருந்தது. இப்போ ஓகே, அப்ப அப்படி இணைய வசதி பற்றாக்குறை இருக்கிறது. அப்ப சில மாணவர்கள் பின்தள்ளப்படுதல் இதெல்லாம் வந்து ஏற்படும். ஓகே, ஒரு மாதிரி உரையாடல் இன்னைக்கு வாட்சி பார்ப்போம். பார்த்துக்கொள்ளுங்க. வினோத், சஞ்சனா இருவருக்கும் பாடசாலை பேருந்துக்கு காத்திருந்த போது பாடசாலை அதிபர் காலை கூட்டத்தில் கண்ணனை பற்றி பேசி நினைப்பது. முதலாவது, ஒரு உரையாடல்ல அறிமுகம் என்பது மிக மிக முக்கியமானது. இதுதான் பிள்ளைகள் அறிமுகம். இதோட அறிமுகம். நாங்க 2 பேரும் எதை பற்றி பேச போகிறோமோ அந்த விடயத்தை சுருக்கமாக சொன்னால் அது அறிமுகம். உங்களுக்கு விளக்க கட்டுரை ஞாபகம் இருக்கும். நாங்க சொல்லியிருப்போம், பந்தி வடியில் எழுதுங்க. ஒரு பந்தி ஒரு 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 பந்தியில ஒரு விஷயம் தான் இருக்கணும். அழகு வாக்கியம் உண்டு, துணை வாக்கியங்கள் இருக்கணும் எழுதியிருப்போம். ஆனால் உரையாடல்ல அந்த பிரச்சனையே உங்களுக்கு இல்லை. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் பேசிக்கொண்டு போற மாதிரியே தகவல்களை சொல்லி கொண்டு போனீங்கன்னா மிக அழகா இதுல புள்ளி எடுக்கலாம். விளக்க கட்டுரை எழுத சார், எனக்கு கட்டுரையே பிரச்சனைன்னு சொல்றவங்க தயவு செஞ்சு உரையாடல் எடுத்துருங்க. மிக இலகுவா எழுதலாம். பாருங்க, வினோத், சஞ்சனா 2 பேரும் பஸ்ல பேசிக்கொண்டு போறாங்க. அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வினோத் எப்படி அறிமுகமாகிறாருன்னு பாருங்க. வணக்கம் சஞ்சனா அப்படின்னு அறிமுகமாகிறார். சஞ்சனா சொல்ற, ஓ வினோத் இன்னும் பேருந்து வரவில்லையா அப்படின்னு கேட்கிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓ என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு அவங்க 2 பேருக்கும் உரையாடலாக நடக்கிறத காட்டுது. சோ 2 பேரும் வந்து அவங்க வந்து ஓகே, நீங்க சொல்றத நான் கேட்டுக்கொள்றேன், நான் சொல்றத நீங்க கேட்டுக்கொள்றீங்கிற மாதிரியான தன்மை இருக்கணும். அதுக்கு பாருங்க, ஓ வினோத் இன்னும் பேருந்து வரவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறா. வினோத் அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க. முதலாவது, அவள் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு தான் மிச்சத்தை ஆரம்பிக்கணும். அதுதான் உரையாடலுடைய பாங்கு. இல்லை, இன்று கண்ணனின் செயற்பாடுகள் காரணமாக பேருந்து சற்று தாமதமாகத்தான் வரும். சஞ்சனா, ஓ நானும் கேட்க நினைத்தேன், என்ன ஆயிற்று? வினோத், மரணத்தின் வாயிலில் நின்று தப்பியுள்ளான். எல்லாம் இந்த தொலைபேசியால் தான். ஆக எங்களுக்கு ஒரு சின்னதா விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த 2 பேரும் எப்படி அவங்களுடைய கன்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுடைய உரையாடல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சோ பஸ் வந்து லேட் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா வினோத்னுடைய அந்த செயற்பாடுனால பஸ் லேட் ஆயிடுச்சு. அப்ப கேட்கிறாரு, ஓ நானும் கேள்விப்பட்டேன், தொலைபேசியை மாணவர்கள் பாவிப்பதால் அப்படி என்ன ஆகிவிடப் போகிறது? நவீன தொடர்பாடல் துறையின் முன்னேற்றம் மாணவ உலகத்துக்கு நன்மை தானே ஏற்படுத்தும். நான் இங்க ஏற்கனவே சில விஷயங்களை எழுதிப்படுத்தி வச்சிருக்கிறேன். கல்வி மேம்பாடு, சுயகற்றல், தொலைதூர கற்றல், படம் சேமிக்கப்படும், இசைவுத்தன்மை, இதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிறேன். இது 2ஐயும் நான் 2 பேரும் பேசுற மாதிரி எழுதினேன் சொன்னா உரையாடல். பாருங்க, வினோத் அதுக்கு வந்து இப்ப சஞ்சனா வந்து கையடக்க தொலைபேசின்னு நன்மைன்னு பேசுறா. வினோத் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா தீமை என்று சொல்லி பேசுறார். அவ சொல்றா,
தொடர்பாடல் முன்னேற்றம் அடைஞ்ச நல்லதுதானேன்னு சொல்லி பேச வினோத் சொல்றார், இல்லை சஞ்சனா, தொலைபேசி பாவனை பல தீமைகளையும் உண்டாக்கும். இவர் சொன்ன விஷயத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இல்லை அல்லது ஆம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்போதான் அது உரையாடல் இருக்கும். இல்லை அல்லது ஆம் அப்படிங்கிற சொல்லோ அல்லது ஏன்னா அவரை சொல்லுகின்ற விளக்கப்படுத்துற முறை எங்களுக்கு அதை கண்டிப்பா போட்டுருக்கணும் அப்படின்னு உரையாடல் மாதிரி இருக்கா இல்லைன்னா. இல்லை சஞ்சனா, தொலைபேசி பாவனை பல தீமைகளை உண்டாக்கும். மாணவர்கள் புதிய புதிய தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகின்றனர். இது மாணவர்களுடைய செயற்திறனையும் ஆக்கத்திறனையும் மந்தமடைய செய்கிறது. இன்னைக்கு ChatGPT-யா இருக்கட்டும் அல்லது கூகுளா இருக்கட்டும் இல்ல ஜெமினியா இருக்கட்டும் எல்லாமே மாணவர்களுடைய ஆக்கத்திறனை இன்னைக்கு குறைச்சிருச்சு. இன்னைக்கு AI டூல்னால நிறைய பேருடைய வேலை வாய்ப்புகள் இல்லாம போகுது. ஆகவே மந்த நிலை தான் அடைகிறது என்று சொல்லி சொல்றாங்க. சஞ்சனா, அப்படியும் கூறிவிட முடியாது. இங்க பார், இவர் சொன்னதுக்கு அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவன் சொன்ன கருத்தை ஏற்று அல்லது மறுத்து சொல்லியிருக்கிறார். அப்படியும் கூறிவிட முடியாது. மாணவர்கள் புதிய விடயங்களை தெரிந்து கொண்டு எதிர்கால உலகத்தை வெற்றி கொள்ள புதிய தொழில்நுட்பம் வழிகோலாகின்றது காணக்கூடியதாக உள்ளது. இவர் நன்மை சொல்றார், அதுக்கு ஆதரவு சொல்றா பாருங்க. அது ஒரு பக்கம் உண்மைதான். எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாரு, உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். பட் சரிபங்கு மாணவர்கள் தொலைபேசியை வீணான அரட்டைக்கு செக் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. இது பல சமுதாய நோய்களை ஏற்படுத்த காரணமாக அமையலாம். சமுதாய நோய் அப்படின்னா பிள்ளைகள் ஏற்றத்தாழ்வுகளா இருக்கட்டும், துஷ்பிரயோகங்களா இருக்கட்டும், இதான் சமுதாய நோய்னு சொல்லுவோம். இப்படி வர்றதுக்கு காரணமா இருக்குது. சஞ்சனா சொல்றா, உண்மைதான். ஆனால் மாணவர்கள் தொலைபேசி பாவிப்பதன் காரணமாக சுய கற்றலில் ஈடுபடவும் மேலதிக விடயங்களை தேடி தேடி அறிந்து கொள்ளவும் இலகுவாக உள்ளது. நன்மை. தீமை சொல்றாரு, இன்று மாணவர்களிடத்தில் வெகுவாக பரவிவரும் சமுதாய நோயான ஆண்ட்ராய்டு விளையாட்டுகள், கேம்ஸ் மாணவர்களின் மனோநிலையை மாற்றி அமைப்பதோடு அதற்கு அடிமைப்பட்டு கிடப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ப்ளூ வேர்ல்ட் கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? ப்ளூ வேர்ல்ட் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? ப்ளூ வேர்ல்ட் கேம் கேள்வி என்ன விடைன்னு தெரியுமா? இந்த ப்ளூ வேர்ல்ட் கேம் பிள்ளைகள் 2017-16 ஆண்டு காலகட்டத்துல ஒரு ஆண்ட்ராய்டு கேம் ஒன்று உருவாகிச்சு பிள்ளைகள். அந்த கேமை விளையாடுறவங்க எல்லாம் செத்து போனாங்க, சூசைட் பண்ணிட்டு செத்து போனாங்க. உலகத்துல அவ்வளவு சூசைட் ஆகுனாங்க. சரியா? அந்த கேம்ல அவங்களுடைய டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக மனநிலை அப்படியே மென்டல் ஆகி பைத்தியங்கள் ஆகி அவங்க மாடியில இருந்து குதிச்சு தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிட்டு எல்லாம் செத்து போனாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் தேடி பாருங்க, வரலாறுகள் சொல்லுங்க. என்ன கேம் சார்? அது தேட ப்ளூ வேர்ல்ட், ப்ளூ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு கேம். இப்போ இல்ல, அதை இல்லாம ஆக்கிட்டாங்க. சரியா? நாங்க எங்களோட கண் கூட பார்த்தோம் இது என்ன நடக்குதுன்னு சொல்லி. நானும் டவுன்லோட் பண்ணனேன், பட் விளையாடல. நல்ல நேரம் விளையாடல. விளையாடி இருந்தோம் என்றால் அதை கடைசியில என்னென்ன டாஸ்க், கொலை பண்றதுக்கான டாஸ்க், சூசைட் பண்ற கூட சூசைட் தான் நடந்துச்சு. இவ்வளவு பேர் செத்து போனாங்க வெளிநாடுகள்ல எல்லாம். அப்படி மனோநிலையை மாற்றி அமைப்பதோடு அதுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. கண்ணனின் நிலையை காணும் போது அதை அறிந்திருப்பாய். உதாரணத்துக்கு இப்ப நீங்க கேம்ஸ் விளையாடுறீங்க, பெரும்பாலும் என்ன கேம்ஸ் விளையாடுறீங்க பிள்ளைகள் இன்னைக்கு? பெரும்பாலும் என்ன கேம்ஸ் விளையாடுறாங்க இன்னைக்கு? ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்க. வேற என்ன இருக்குப்பா? கேம் பக்கம் நான் போனது இல்லை. PUBG, Call of Duty சார். அப்ப அதெல்லாம் விளையாடுற வழக்கம். சோ அது ஒரு மனிதனுடைய மனநிலையை அரக்கனாக மாற்றுகிறது. நாங்க மத்தவனை கொல்லணும், அழிக்கணுங்கிற ஒரு மனநிலையை மாற்றுவோம். விளங்குச்சா? அதனால கொஞ்சம் கவனம். நான் கேம்ஸ் பெருசா போன்ல விளையாடுறது இல்ல. ஒருக்கா 2019 கொரோனா வந்த காலகட்டத்துல கேரம் எனக்கு சரியா மாதிரி பிடிக்கும். ஸோ கேரம் போர்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் கேரம் போர்டு இருக்குது தானே. இப்ப அதுல வந்த புதுசு. அப்ப நான் விளையாடுறப்ப கொஞ்ச நேரத்துல நான் அந்த கேம்ல தோக்க போறேன் அப்படிங்கிற நிலை வர்றப்ப எனக்கு கொஞ்சம் நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வேறுத்து அப்படியே கஷ்டமாயிருச்சு. உடனே அந்த போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ண பிறகுதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நான் கேமை விளையாடுறதே இல்லை. கேமா இருந்தாலுமே நான் கொஞ்சம் சீரியஸா பார்த்துருவேன். அதனால அந்த கேம் ஒரு மனநிலையை மாற்றக்கூடியதா இருக்குது. அது 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 பாதிப்பு தான் அப்படிங்கிறாங்க. உண்மைதான். ஆனால் மாணவர்கள் இன்று நாடுகள் தாண்டி தன் கற்றலை விரிவுபடுத்தவும் பட் நல்லாவும் இருக்குது. இன்னைக்கு நீங்க என்கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? போன் இருக்கனாலதான். போன்ல ஆப் இருக்கனால இன்னைக்கு தொலைதூரம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியாது, நான் எங்க இருக்கணும் உங்களுக்கும் தெரியாது.
பட் என்ன பார்த்ததும் இல்லை, உங்களை நான் பார்த்ததும் இல்லை. கல்வி என்று சொல்லக்கூடிய ஒன்று நாங்கள் தொடர்பு பட்டு போவதுன்னா கையடக்க தொலைபேசி தான். முறையாக பாவிச்சா ஓகே. தொலைதூர கல்வியை பெற்றுக்கொள்ளவும் தொலைபேசிகள் காரணமாக இருக்கின்றன. இவை சமுதாய முன்னேற்றத்தை குறிக்கின்றது. தொலைபேசி பாவனையால் உடல் சோர்வு, உளச்சோர்வு ஏற்படுகின்றமையால் சரியான தூக்கமின்மை, கற்றலில் ஆர்வமின்மை போன்ற அதிக தீங்குகள் ஏற்படுகின்றன. இது எனக்கும் நடக்குது பிள்ளைகள், இல்லன்ட்டு இல்ல. ஸோ டெய்லி நான் தூங்குற நேரம் 4 மணித்தியாலங்கள் மட்டும்தான். என்னுடைய உடல் நோயும் இருக்கான ஒரு சில காரணங்களாக ஆகலாம் பிற்பட்ட காலங்களில். 4 மணித்தியாலங்கள் 5 மணித்தியாலங்கள் நான் தூங்குறேன். உங்களுக்கு ஒர்க் முடிச்சுட்டும் முடிய தூங்குறப்ப 2 மணி ஆயிரும். மார்னிங் 6க்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். 4 மணித்தியாலம் தான் தூக்கம். ஸோ டெய்லி இப்படி ரொட்டேட்டா போய் கொண்டிருக்குது. அப்பவும் தூக்கம் வராது. காரணம் கம்ப்யூட்டர்ஸ் நான் ரொம்ப நேரம் பாவிச்சு கொண்டிருக்கிற அளவு தெரியல, தூக்கம் வருதில்லை. இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு எனக்கும். சஞ்சனா, இருப்பினும் மாணவர்கள் தங்கள் விரும்பிய விடயத்தை கற்றுக்கொள்ளவும் தனியார் வகுப்புகளுக்கு என்ற பணத்தை செலவில் செய்யாமல் தேவையை குறைத்துக் கொள்ள முடிகிறது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க கிளாஸ் போறேன்னு சொன்ன பிள்ளைகள், இப்ப எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் பேசுனாங்க ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி, சார் எனக்கு கிளாஸ் ஃபீஸ் கட்டணும் சார் 2000 தான், பட் அங்க அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு மாதம் எனக்கு 8000 செலவாகுது சார் அப்படிங்கிறாங்க. இல்லைங்களா? மாதத்துக்கு வீலுக்கு மட்டும் அவங்க 8000 காசு கட்டணுமா. ஸோ அன்னைக்கு கொழும்பு கொட்டாவில் இருக்காங்க போல இருக்கு, அவங்க எங்க ஒரு கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. மாதம் எனக்கு கிளாஸ் ஃபீஸ் 2000, போயிட்டு வர செலவு 8000 ஆகுது சார். ஸோ 10,000 அந்த கிளாஸுக்கு முடியுது, ஒரு கிளாஸுக்கு மட்டும். ஸோ அதனால எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் போட்டுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லி ஜாயின்ட் ஆகிருக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க. இப்படி எங்களுக்கு இப்ப பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு போக்குவரத்து செலவு மட்டுமா பிள்ளைகள், எத்தனை ட்ரெஸ் வேணும். முதல் நாள் கிளாஸுக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸை நீங்க அடுத்த நாள் போட்டு போவீங்களா? அதுக்கு ட்ரெஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஸ்லிப்பா வேணும், ஒச்சி, பேகு. ஏன்னா அதுக்கான செலவை யோசிச்சு பாருங்க. சனி ஞாயிறு நீ கிளாஸ் போறீங்கன்னா அப்போ அதுக்கு நீங்க செலவு பண்றது எல்லாம் இங்க இல்லாம போகுது. உங்களுக்கு விரும்புற நேரத்துல நீங்க படிக்கலாம். ஏன்னா அப்படி இல்லைன்னு சொன்னா ஹட் பண்ணிட்டு நான் நாளைக்கு ரெக்கார்டிங்கை பார்த்து கொண்டேன்னு சொல்லலாம். இது எல்லாம் எங்களுக்கு பாசிபிளா இருக்கிறது ஆன்லைன் கிளாஸஸ்ல. இது ஒரு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, வகுப்புகளுக்கான செலவு குறைந்து உண்மைதான், ஆனால் அதை விட பணத்தை மாணவர்கள் தொலைபேசிகளுக்காக செலவிடுறீங்க. இன்டர்நெட் கார்டு போடுறதுக்கு இது, ஸோ மற்றதுக்கு செலவு தான். அதுவும் ஒரு தீமையாக இங்கு சொல்லப்படுது. சரியாக சொன்னா எதிர்கால உலகை நோக்கிய பாதையில் சரியாக சொல்லாவிட்டால் என் வாழ்வை சரியாக செல்லாவிட்டால் இருக்கும், இல்லாவிட்டால் என் வாழ்வை சீர்குலைந்து போகும். மாணவர்களை நல்லறிவூட்டி தேவையானவற்றை கை கொண்டு ஏனையவற்றை கைவிடுதல் நன்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எங்களுக்கு தேவையானது மட்டும் பழகிக் கொள்ளுங்க, மற்றதை கைவிட்டுருங்க. ஆம் வினோத், உண்மைதான். அதுவும் எனக்கு பேருந்து விட்டது. முடிவுரை எப்படி சொல்றாங்க பாருங்க. முடிவுரை, இந்த ரெண்டுமே முடிவுரை தான். இது ரெண்டோட சேர்த்து முடிவுரை. கடைசியில நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, போனை நீங்க பாவிக்கலாம், பிரச்சனையே இல்லை, பட் சரியா பாவிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நாங்க எல்லாம் போன் பாவிக்கிறப்ப குரங்குகள் மாதிரி பிள்ளைகள், குரங்குகள் மாதிரி நாங்கெல்லாம் குரங்குகள்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா நாங்க அப்பதான் போனை புதுசா பார்த்திருக்கோம். புதிதாக பார்த்த பூமாலைய குரங்குகள் எப்படி பிச்சு வீசுமோ அந்த மாதிரி நாங்க பயன்படுத்துறது உண்மைதான். பயன்படுத்தணும் என்றால் கொஞ்சம் அப்பதான் பழகுறோம், எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. சோ ஓகே, இப்போ வர 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 நாங்க என்ன செஞ்சுட்டு வரோம், போனை நாங்க அந்த அளவுக்கு போன்லாம் பார்த்தது இல்லை, இந்த அளவுக்கான டெக்னாலஜி இல்லை, பட் போன் அப்பதான் புதுசா பாக்குறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு வராங்க. 2015 எல்லாம் பிள்ளைகள் போனோட பாவனை அதிகரிச்சிருச்சு. அப்போ நான் போன் எல்லாம் பாவிச்சு முடிச்சுட்டு ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். அப்பதான் ஒரு சிலர் போன ஆரம்பிக்கிறாங்க. அதனால நிறைய பேர் கல்வியில இடை விலகிறது, அல்லது கல்வியில கற்றல் குறைவு ஏற்பட்டுச்சு, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த கருவியை சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளவுதான் பிள்ளைகள் உரையாடல் அப்படிங்கிறது. ஆக விளக்க கட்டுரை ஒண்ணு எழுதுறதுக்கும் உரையாடலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரணமா நாங்க 2 பேரும் பேசிக்கொள்ற மாதிரிதான் இந்த உரையாடல் இருக்கு. இது எதுல உரையாடல் அப்படின்னா, லாஸ்ட் இயர் பேப்பர்ல, லாஸ்ட் இயர் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல உள்ளது. லாஸ்ட் இயர் பேப்பர்ல ஒரு உரையாடல் வந்திருக்கு பாருங்க. தனது இடைநிலை கல்வியை முடித்துக்கொண்டு வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பை பெற்று தனக்கு தன் குடும்பத்தினருக்கும் வாழ்வாதாரத்தை பெற ஒரு இளைஞன் விரும்புறான். இப்ப யோசிச்சு பாருங்க, நல்லா படிச்சுட்டீங்க, A level வரைக்கும் படிச்சுட்டு ஒருத்தர் 2 பேர் இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, நான் ஃபாரின் போய் சம்பாதிக்க போறேன், இங்க இருந்து வேலை வாய்ப்பு தேடி நான் படிச்சு என்னத்தை செய்ய போறேன், ஃபாரினுக்கு போய் சம்பாதிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றாரு, அவரது நண்பனும், இங்கேயே அரச உத்தியோகத்தை பெற்று அல்லது சுய வேலை வாய்ப்பு ஒன்றை செய்து நம்மையும் நம்மளோட குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம் தானே அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமான உரையாடல். விளங்குச்சா? அப்போ இந்த உரையாடல் சம்பந்தமா நாளைக்கு நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். இன்றைக்கு எங்களுக்கு 11:35 வரைக்கும் போதும், கொஞ்சம் கூடுதலாவே இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். சோ நாளைக்கு எங்களுக்கு சின்ன பகுதிகள் தான் இருக்குது. இலக்கண பகுதிகளை இடைச்சொற்களும் அதே நேரம் உரிச்சொற்களும் துண்டு பிரசுரமும் தான் இருக்குது. சோ அந்த கிளாஸ் டைம்ல எங்களுக்கு ஒரு 45 நிமிடத்துல அந்த வகை 3ஐயும் நாங்க முடிச்சிருப்போம். அந்த நேரத்துக்கு நாங்க நாளைக்கு இந்த உரையாடலையும் வினைச்சொற்களையும் நாங்க பார்ப்போம். ஓகேவா? கிளியரா பிள்ளை?
உரையாடல் ஈஸியா? யோசிச்சு பாருங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு உரையாடலையும் பார்ப்போம். பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி. ஓகே பிள்ளை, குட் நைட். நாளைக்கு ஜாயின் ஆகுங்க. Thank you, sir. Good night, sir. Bye, sir. Good night, sir. Bye, sir.